ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் சீசன் 3ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு வினா பாட்காஸ்ட். ஹாய் நவீன். ஹாய் வினுஷ். என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க சீசன் 3க்கு? சீசன் 3க்கு இது வரைக்கும் என்ன பிளானோ அதே பிளான் தான் இனிமேல். பட் நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த டைம் சீசன் 2க்கு பண்ண எபிசோட்ஸ்லாம் நல்ல எப்படி சொல்றது, ஒரு நிறைவா இருந்துச்சு. சீசன் 3க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா போலாம் அப்படின்னு சில டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். நிறைய சஜஷன்ஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய ப்ரிப்பேர் பண்ணி இந்த டைம் பண்ற மாதிரி சில எபிசோட்ஸ் வந்து பிளான்ல இருக்குது. இதெல்லாம் எப்படி நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி தானே? ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு சொல்றோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டிஃபைல வந்து இந்த ரேட் பண்ற அந்த ஃபீச்சர் வந்துருக்குல்ல. ஆமா ஆமா. அது நம்ம பாட்காஸ்ட் கேட்குற எல்லாருமே அந்த ரேட் பண்ணுங்க. அது ரேட் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி சஜஷன்ஸ் போகும் போல, நிறைய லிசனர்ஸ் வருவாங்க போல. ஸோ அது மறக்காம பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அப்படியே கையோட பண்ணி விட்டுருங்க. ஆமா, Q&A எபிசோட்ல சொன்ன மாதிரி ஷேர் பண்ணி பழகுங்க. நல்ல பழக்கம். ஓகே, டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு ஆக்சுவலா என்ன டாபிக் பேச போறோம் அப்படிங்கறத எப்படி நீங்களே சொல்லுவீங்களா நான் சொல்லிட்டேன்? இல்ல நீங்களே சொல்லுங்க. சரி, நானே சொல்லிடுறேன் வழக்கம் போல. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து பெண்ணியம் பேசும் ஆண்களை நம்பாதீர்கள். அத நீங்க ரெண்டு பேரும் பேச போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஓகே, பாட்காஸ்ட் நீங்க ரொம்ப ஒழுங்கா இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இத பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட இன்னொரு ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க. வெல்கம் நந்தினி. ஹாய், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நன்றி. ஹாப்பி டு ஜாயின் போத் ஆஃப் யூ. ஓகே வினுஷ், எதனால இந்த டாபிக் நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னு, அதுவும் எஸ்பெஷலி வந்து இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோடா இந்த பேசணும் எதுக்கு நினைக்கிறோம்? நான் கொஸ்டினா கேட்க சொல்லல, நீங்களே சொல்லுங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க என்னன்னு. ஓகே, ஆக்சுவலா ரீசெண்டா இந்த ட்ரெண்ட் நம்ம நிறைய பாக்குறோம். நிறைய இந்த அம்பேத்கர் பேசுறவங்க, பெரியார் பேசுறவங்க எல்லாம் வந்து அவங்களோட ரியல் ஃபேஸஸ் வெளியே வருது. அவங்க வந்து இதை பயங்கரமா மிஸ்யூஸ் பண்றாங்க, விமன் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க, இல்ல வந்து இந்த பவர் மூலமா வச்சு அவங்க நிறைய அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். நம்ம எப்பவுமே வந்து கரெக்டா நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் சர்க்கிள்லாம் கூட கிட்டத்தட்ட ஒரே அந்த சிங்க்லயே இருப்போம்ல. நம்ம கூட ரீசெண்டா கூட போன வாரம் பார்த்தோம், செக்ஷன் தமிழ் அந்த பேஜ்ல கூட கரெக்டா இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் எபிசோடா இருக்கும், சூப்பர் டாபிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ள போறோம். ஆமா, அதான். சோ அது வந்து நம்மளா பேசுறது வந்து நியாயமா இருக்காது அப்படிங்கறதுனாலதான் நந்தினி வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ நாங்க அந்த பசங்க மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னு நம்ம பேசலாம் அசிங்கமா திட்டுவாங்கிறதுனால. நாட் ஆல் மென் தானே? இல்ல அது வேணாம், அது சொல்லக்கூடாது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்ன அப்படின்னா, ஆண்கள் ஃபெமினிஸ்டா இருக்கலாமா? சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆண்கள் ஃபெமினிஸ்டா இருக்கலாமா கூடாதான்றது முன்னாடி நம்ம ஒரு சின்ன கிளாசிபிகேஷன் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஜெண்டர் இஷ்யூஸ், பொதுவாகவே ஜெண்டர் சென்சிட்டிவைசேஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பேசும்போது நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்னு பிரிச்சிடலாம் ஈஸியா. ஒன்லி 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள், ஓகேங்களா? ஒன்னு வந்து ஃபெமினிஸ்ட், இன்னொன்னு வந்து செக்ஸிஸ்ட். இதுல வந்து கிரே ஜோனே கிடையாது. இப்ப நீங்க வந்து நான் ஃபெமினிஸ்ட் இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க எசென்ஷியலி நீங்க செக்ஸிஸ்டா தான் இருக்கணும். ஏன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் வந்து பொண்ணுங்களெல்லாம் மதிப்பேன், எனக்கு அம்மா மாதிரி கடவுள் மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனா நாங்க ஃபெமினிஸ்ட் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து நீங்க பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் தான். நீங்க ஃபெமினிஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்து செக்ஸிஸ்ட் ஆயிடுவீங்க. நடுவுல கிரே ஜோனே கிடையாது. இப்போ வந்து நீங்க ஃபெமினிஸ்ட்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெகக்னிஷன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ என் ஃப்ரெண்ட்லாம் கூட சொல்வா, எப்பவுமே என்ன சொல்வான்னா, நீ உன்னை ஃபெமினிஸ்ட்லாம் சொல்லிக்காத, ஹியூமனிஸ்ட்னு சொல்லிக்கோ, ஏன்னா அது கொஞ்சம் பாலிஷ்டா இருக்கும், இல்லைன்னா உன் மேல ஒரு பேட் நோஷனே வந்துடும் அப்படின்னு சொல்லுவா. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபெமினிஸ்ட், த பிளேஸ் ஆஃப் ஃபெமினிஸ்ட் இன் அ சொசைட்டின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நலிஞ்சுதான் போயிருக்கு. நீங்க அவ்வளவு ஈஸியா வெளியே வந்து ஃபெமினிஸ்ட்னு சொல்லிடவே முடியாது. ஒரு ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யூஎஸ், யூகே அந்த மாதிரியான டெவலப் நேஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு 1 in 5 விமன்குள்ளேயே சொல்றேன், 1 in 5 விமனாலதான் வந்து they can openly say that they are feminists. சோ அவங்களே வெளியே ஃபெமினிஸ்ட்னு வெளியே சொல்லிக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான், அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் சொல்லுது. அதுவும் நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், ஃபெமினிசம் பேசுற பொண்ணுன்னா ஐயோ அப்படின்னு ஓடுற சிச்சுவேஷன் தான் இங்க இருக்கு.
இன்னொன்னு இப்ப நிஜமாவே ப்ராக்ரெசிவா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பையன் வந்து இப்ப நானே வந்து ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்கணும்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே நான் கரெக்டா பண்ணனா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல. அதனால கூட நிறைய பேர் வந்து நான் ஃபெமினிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாம இருப்பாங்க. ஏதோ ட்ரை பண்றேன் பட் நான் ஃபெமினிஸ்டா இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அதையும் சேர்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஐடியெல்லாம் இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா பீயிங் அ மேல் வந்து டிஃபால்ட்டா அந்த ப்ரிவிலேஜ் வந்து எல்லா இடத்துலயும் அது இருக்கதான் செய்யும். அது நம்ம எவ்வளவு அதை விட்டு வெளியே வந்தாலும் நம்மளுக்கே தெரியாம நிறைய இடங்கள்ல இருக்கும். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம ரியலைஸ் பண்ணிட்டே வரும். ஓகே, இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இன்னும் அந்த ப்ரிவிலேஜோட தான் இருக்கோம் அப்படிங்கிறது ரியலைஸ் ஆயிட்டே வரும். அந்த ப்ரிவிலேஜை நம்ம அதை உதறோம் இல்ல அதை 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 கம்ஃபர்ட்னஸ் ஏத்துக்கிறோங்கிறது ரெண்டாவது. பட் அது இருக்கிறதுனாலயே அப்போ இத நம்ம இவ்வளவு நாள் அதை இன்னும் நம்ம அதை அனுபவிச்சுட்டானே இருக்கோம். அப்ப நம்மள நம்ம ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மென் வந்து ஒன்லி தே கேன் பி அலைஸ், தே கேன் நாட் பி ஃபெமினிஸ்ட் அப்படின்னு. ஏன்னா இப்போ மென் வந்து ஃபெமினிஸ்ட்னு அவங்க நம்மள டேக் பண்ணி அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா, நிஜமா விமன் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை பேச முடியாம இவங்க அவங்கள டாமினேட் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால, அந்த ஒரு இது இருக்கிறதுனால நான் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு இன்னும் அந்த அதுல கிளாரிட்டி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் ஒரு எபிசோட் பண்ணிருப்போம். அதுலயுமே ஐஸ்வர்யா கிட்ட கேட்டிருப்போம். ஐஸ்வர்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஊர்ல நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச 2 பெரிய ஆளு ஃபெமினிசம் பேசினவங்களே பெரியார், அம்பேத்கர் தான். அவங்க 2 பேரும் மென் தான். சோ மென் கேன் பி ஃபெமினிஸ்ட்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இது வந்து ஒருத்தவங்களுக்கும் இந்த வியூ மாறுது. சிலர் வந்து அப்படி கிடையாது அப்படிங்குவாங்க, சிலர் வந்து இது அப்படி சொல்லுவாங்க. சோ இது சப்ஜெக்டிவா தான் ஃபீல் ஆகுது. கரெக்ட். இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்றாங்க இந்த விஷயத்துல, சப்ஜெக்டிவ் தான். சோ ஆனா என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா மென் கேன் நெவர் பி ஃபெமினிஸ்ட் தான். ஏன்னா வந்து ஃபெமினிசம் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனாலயோ என்னமோ they are not able to really have that empathy அப்படின்றது தான் எனக்கு தோணும். ஆனா they should take a back seat. இப்போ நீங்க ஃபெமினிசம் பேசுறீங்க அப்படின்னா ஒரு பேக் சீட் எடுத்து ஒரு ஆலியா தான் நீங்க பேசணுமே தவிர ஒரு பெண்ணோட பிரச்சனையை வந்து எடுத்து அதனால நீங்க யூ ஷுட் நாட் கெயின் அட்ராக்ஷன் அப்படின்றது எனக்கு தோணும். ஏன்னா நீங்க ஒரு பொண்ணோட பிரச்சனை, ஒரு விமனுக்கான பிரச்சனைய வந்து நீங்க வந்து ஒரு பொண்ணே பேசும்போது பாத்தீங்கன்னா நரேட்டிவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. பிளஸ் அவளோட ஆப்ரேஷன்ல இருந்து அந்த பொண்ணு வெளியே வந்து அவளே பேசினா அது கூட ஒரு பொண்ணு கூட நின்னுச்சுன்னா அந்த எனர்ஜி வந்து இன்னும் ஹையரா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். இதே ஒரு பையன் வந்து கூட நின்னு பேசினா அவன் தான் அந்த அட்ராக்ஷன், அங்க அவன் தான் சென்டர் ஸ்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து அந்த டியர் காம்ரேடுன்ற படத்துல வந்து சொல்ல ட்ரை பண்ணி லைட்டா சொதப்பி இருப்பாங்க. சோ அந்த மூவியோட கான்செப்ட் என்னன்னா, டியர் காம்ரேட். சோ ஒரு ஆண் வந்து போராளியா நின்னு ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வரும்போது, அதாவது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை வரும்போது அவன் வந்து கூட ஒரு ஆலியா நின்னு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவான். இது வந்து நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு நார்மலான விஷயமா நம்ம கடந்து போற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க இதே இஷ்யூவை வந்து கூட வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பொண்ணு கிட்ட ஷேர் பண்ணியிருந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு அந்த மொலஸ்டரை வந்து நேம் அண்ட் ஷேம் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது காட்டியிருந்தாங்கன்னா மேபி இன்னும் கூட கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு பெட்டர் நெகட்டிவ் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ யூஸ்வலாவே நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு பொண்ணோட பிரச்சனைய ஒரு பொண்ணே சால்வ் பண்ணணும்னா பண்ணலாம். மென் கேன் பி ஆலிஸ். பட் அவங்க வந்து ஃப்ரண்ட் சீட் எடுத்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்து திசை திரும்பிடுதுன்னு தான் எனக்கு தோணுது. சோ அதான் இது வந்து நம்மளுக்கு நிறையன்றதை விட எல்லா படத்துலயுமே அப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்லயுமே நிறைய இந்த ஃபெமினிசம்னு சொல்ல, இப்ப நேர்கொண்ட பார்வை பிங்கே வந்து ஆக்சுவலா அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத கடைசியில ஒரு மேல் தான் சால்வ் பண்ணுவாரு. அது மாதிரி எல்லா படத்துலயுமே அந்த மைண்ட் செட் தான் இருக்கு. சொல்ற மாதிரி நினைச்சு பார்த்தா யோசிச்சு பார்த்தா எந்த படத்துலயுமே வந்து விமனா சேர்ந்து சால்வ் பண்ற மாதிரியே இல்ல. அந்த மகள் மட்டும் ஒரு படம் ஞாபகம் இருக்குது, ஸ்நேகிதியே நாம ஏதாவது சொல்லலாம். ஸ்நேகிதியே, ஆமா கரெக்ட் கரெக்ட். தப்படும் கொஞ்சம் அது அப்படிதான் நினைக்கிறேன். தப்பட்ல ஃபுல்லாவே அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் அதை லீட் பண்ணி கொண்டு போவாங்க மோஸ்ட்லி. இப்போ நம்ம மெயினா நம்ம இந்த எபிசோட்ல நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு நம்ம நேரடியா வந்துருவோம். இப்ப இந்த மாதிரி சில மென் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ப்ராக்ரெசிவான விஷயங்களை வந்து பேசுறத வந்து ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி அதன் மூலமா அவங்க சில கெயின்ஸ் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி, இல்லைன்னா பொண்ணுங்கள்ட்ட அப்ரோச் பண்றத வந்து அதுக்கு ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டு இப்படி இருக்காங்கல்ல.
சோ அப்படி இருக்கிறதுக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ நம்ம முன்னாடியே ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா? ஷாவினிஸ்ட் இல்ல செக்ஸிஸ்ட் இல்லைன்னா ஃபெமினிஸ்டா இருப்பாங்க. இந்த 2 கிளாசிஃபிகேஷன் தான் பார்க்குறோம் நம்ம. பட் ஒரு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க செக்ஸிஸ்ட் தான். பட் வந்து ஃபெமினிசம் பேசுவாங்க. ஓகேங்களா? ஆனா ஃப்ளாடு ஃபெமினிசம் பேசுவாங்க. ப்ராப்பர் ஃபெமினிசம்ல ஃப்ளாடு ஃபெமினிசம் பேசுவாங்க. ஸோ இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களே தான் ஃபெமினிசமே டிஃபைன் பண்ணுவாங்க. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் கரெக்டா வந்து ஒலிம்பிக்ஸ் வரும். அப்ப வந்து யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சிருவாங்க ஒரு பொண்ணு. அப்ப உடனே ஒரு போஸ்டர் வந்துரும். திஸ் இஸ் ரியல் ஃபெமினிசம், திஸ் இஸ் ஃபெமினிசம் நாட். பீ லைக் அப்படின்னு. ஆமா. இவங்களே டிஃபைன் பண்ணுவாங்க ஃபெமினிசம். சோ இது ஒரு அந்த ஃப்ளாட் ஃபெமினிசம் பேசுறதுல ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டி இருக்கு. எப்படின்னா வந்து பெண்கள் மனநிலையை நாங்க அப்படியே எழுதுறோம் அப்படி சொல்லி அவங்களே அவங்களோட தாட்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இது ரொம்ப காமனா நடக்கிறது தான். இதுவுமே ஒரு ஃப்ளாட் ஃபெமினிசம் தான். இவங்களுமே இந்த செக்ஸிஸ்ட் கிளாசிபிகேஷன்ல தான் வராங்க. ஓகேங்களா? செக்ஸிஸ்ட் கிளாசிபிகேஷனே வந்து நீங்க 2ஆ பாப்பீங்க. இது வந்து ரொம்ப காமன் இது. என்னன்னா வந்து பெனவலன்ட் செக்ஸிசம், ஹாஸ்டைல் செக்ஸிசம் அப்படின்றது. ஹாஸ்டைல் செக்ஸிசம்ன்றது என்னன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து நீ அங்க போக கூடாது, போனா உன்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டோம், பொண்ணுங்கெல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது, நைட்டு வெளியே போக கூடாது இப்படின்னு டைரக்டா சொல்றது வந்து ஹாஸ்டைல் செக்ஸிசம். இது வந்து நமக்கு ரொம்ப அப்பட்டமா தெரியும் இந்த விஷயம். அது வந்து டைரக்ட் செக்ஸிசம். இன்னொரு கேட்டகரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெனவலன்ட் செக்ஸிசம். சோ இவங்க எப்படின்னா வந்து உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ போக கூடாது, அப்பா சொன்னா கேட்டுப்பலமா அப்படின்றது. அப்புறம் அதேதான் அதேதான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், துப்பட்டா போடுங்க தோழி. இதெல்லாம் வந்து பெனவலன்ட் கேட்டகரி. ஓகேங்களா? இந்த 2 கேட்டகரி இருக்கு. பட் இதுல வந்து ரொம்ப கஷ்டமான டீல் பண்ண கஷ்டமான கேட்டகரி பாத்தீங்கன்னா வந்து இந்த பெனவலன்ட் செக்ஸிசம் கேட்டகரி தான். இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சும்மா போக போக்குல இந்த பட்டிமன்ற ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க சும்மா வந்து சாப்பாடு நல்லா இல்ல, மாவு வைக்கும் போது சீரியல் பார்த்துட்டு இது பண்றாங்க. இவங்க எல்லாம் வந்து நார்மலா நம்ம கூடயே புலங்குற மாதிரி தான் இருப்பாங்க. பட் கேஷுவலா ஒரு செக்ஸிஸ்ட் ஜோக் சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஓகேங்களா? இவங்களதான் ஆக்சுவலா நம்ம ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஏன்னா அன்புலயே வேற இவங்க கொல்லுவாங்க. உனக்காக தான் சொல்றேன். அவங்கள நீங்க அவ்வளவு ஈஸியா வந்து கன்ஃபிடன்ட்டும் பண்ணி கேட்க முடியாது. இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் இப்போ இருக்க பொண்ணுங்க எல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா இந்த டெக்னிக்கையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதையும் எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. சோ இப்போ புது இது வருது. என்னன்னா ஃப்ளாட் ஃபெமினிசம்லாம் நாங்க பேச மாட்டோம், பெனவலன்ட் செக்ஸிசம் கூட கிடையாது. நான் வந்து ப்ராப்பரா எனக்கு ஃபெமினிசம்னா நாங்க செக்ஸிசமே பேச மாட்டோம். நாங்க ஃபெமினிசம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும், ப்ராக்ரெசிவ் தாட்னா என்னன்னு தெரியும். ஆனா நாங்க இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து நாங்க செக்ஸிஸ்ட் தான் அப்படின்ற ஒரு கேட்டகரி வராங்க. அவங்கதான் இந்த ப்ராக்ரெசிவ் பிரிடேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இத கான்ஷியஸா பண்றாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கான்ஷியஸா தான் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி உள்ள வரும்போது கொஞ்சம் இந்த ஓக்கா ஃபீல் ஆகணும்ன்ற ஒரு தாட் இருக்கு இவங்களுக்கு எல்லாமே. நானும் பாகா நானும் எல்லாம் பண்றேன் அந்த மாதிரி ஓக் ஃபீலிங்கோட உள்ள வந்ததாங்க. உள்ள வந்துட்டு அவங்களால ஆனா பெருசா மாத்திக்க முடியல. அவங்க ப்ரிவிலேஜ் அப்படியே கேரி ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ப்ரிவிலேஜ் கேரி ஓவர் பண்ணா பரவாயில்ல, அது ஒரு டூலாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அகைன்ஸ்ட் விமன். அதுதான் இங்க ப்ராப்ளமே. இவங்களை வந்து ஆக்சுவலா என்ன பெரிய ப்ராப்ளம்னா இவங்களை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு நீயா நானா ஷோ இருக்கும். நீங்க அதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த லிவின் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. லிவின் ஃபார் லிவின் அகைன்ஸ்ட் லிவின் பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த ஃபார் லிவின்காக தான் பேசுவாங்க. ரொம்ப ப்ராக்ரெசிவா பேசுவாங்க. பெண்களுக்கு ஃபேமிலி ரொம்ப ப்ராப்ளம் பர்டன் அது இதுன்னு பேசுவாரு. பேசிட்டு வந்து ஹில் ஸ்ட்ரெயிட்டாவே சே எனக்கு பாக்குற பொண்ணு வந்து ஷுட் நாட் ஹேவ் கிட்ஸ் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவாரு. ஓகே ஓகே, இந்த எபிசோட் நான் பார்த்தேன். அதான் சூசிங் டு நாட் ஹேவ் கிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஓகேங்களா? அவருக்கு ஃபெமினிசம்ல இந்த மாதிரி ஒரு ஐடியல் இருக்கு. இந்த மாதிரி விமென் கேன் நாட் ஹேவ் கிட்ஸ், தட் இஸ் ஆல்சோ சாய்ஸ்ன்ட்டு அவருக்கு தெரியுது. பட் இவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. எப்படின்னா
மேபி விமன் will not be comfortable with all the ideas professed by feminism. எல்லா விமனும் வந்து ஃபெமினிசம்ல இருக்க எல்லா ஐடியாஸும் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. ஃபெமினிசம்னா என்ன, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க உடம்பு அவங்க மனசு இந்த ரெண்டு விஷயத்துலயும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுதான். ஓகேங்களா? ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தடாலடியா ப்ராக்ரசிவ் தாட்ஸ் பேசி அது எல்லா அதுல இருக்க ஐடியாஸ் எல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவங்களே வந்து புஷ் பண்றது. அந்த எபிசோட்ல அவர் வந்து என்ன பேசுவாருன்னா, அவர் வந்து என்னன்னா பெண்கள் வந்து குழந்தை பெத்துக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இந்த அப்ரஷன் எல்லாம் இருக்கு, அதனால அவங்க குழந்தையே பெத்துக்க கூடாது அப்படி பேசுவாரு. ஆக்சுவலா அவர் என்னன்னா அந்த சாய்ஸ்ங்கிற மேட்டரை மறந்துடுவாரு. ஃபெமினிசம் இஸ் அபவுட் சாய்ஸ் அப்படிங்கறத அவரு மறந்துட்டு அவர் வந்து அவரு சொல்லிட்டு இருப்பாரு, எனக்கு வர்ற வைஃப் வந்து குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்வாரு. மறுபடியும் அதே தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி. அதேதான். இது தப்புதான். பட் இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்கணும்னு தோணுது எனக்கு. இப்ப வந்து அவரோட சாய்ஸும் கூட தானே. இப்ப வந்து அவர் ஒரு பார்ட்னர் தேடுறாரு அப்படின்னா அந்த பார்ட்னர் வந்து குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லாதவங்க இருந்தா அவருக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஓகே தானே. அப்படி ரெண்டு பேரும் அது ஓகே. அதாவது அதே மைண்ட் செட்ல இருக்கிறவங்கள அவர் தேடி கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அது பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே ப்ரீச் பண்றதுதான் பிரச்சனை. அதுதான் கரெக்ட். இதுதான் ப்ராப்பரான ஃபெமினிசம்னு சொல்றதுதான் தப்பு. இது அத திணிக்க ட்ரை பண்றது ஒரேடியா. இப்போ நீங்களே கூட ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பீங்க, ஒரேடியா அவன் மேல ஏறி வந்துட்டு இருப்பான், அவனை புடிச்சு எல்லாத்தையுமே வந்து நீ இப்ப பண்ணு அப்படின்னு சொல்லி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லா ஆப்ரேஷன்ல இருந்து வெளியே வந்து ஓகே இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு விமன் வராங்க. அந்த டைம்ல வந்து இல்ல நீ இது எல்லாமே பண்ணணும் அப்பதான் நீ ஃபெமினிஸ்ட், அப்ப நீ பண்ணலன்னா ஓ ஃபெமினிஸ்டுக்கு அகைன்ஸ்டா நீ போவியா அப்படின்ட்டு அதையே ஒரு டூலா அவங்களுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்றது இருக்குல்ல, இதுதான் இங்க ப்ராப்ளம். இல்ல நீங்க எல்லாருமே வந்து இந்த ஹிப்போக்ரிட்ஸா தான் இருக்காங்க, வேணும்னே தான் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆகும்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஹிப்போக்ரிட்ஸா தான் இருக்காங்க. இதுல நான் ஒண்ணு பர்சனலா என்ன ஃபீல் பண்ணேன்னா, டிராவிடியனிசம் பேசுறவங்க, சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற நிறைய மென் ஆர் மோர் சாவனிஸ்ட் தென் சங்கீஸ். சங்கீஸே வந்து ஆக்சுவலா நீங்க வந்து கொஞ்சம் நம்பிடலாமோன்னு தோணும். இத நான் வந்து ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்டா சொல்லல. பட் நீங்க பாத்தீங்கன்னா சங்கீஸ் ஆக்சுவலா வந்து நானும் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஜூனியர் பொண்ணு, நானும் பேசுவோம். எப்பவுமே பொதுவாவே இந்த மாதிரி ஃபெமினிஸ்ட் தாட்ஸ் எல்லாம் பேசுவோம். பேசும்போது அவ எப்பவுமே சொல்லுவா, ஆமாக்கா சங்கீஸ் எல்லாம் நம்பிடலாம், ஏன்னா சங்கீஸ் வந்து அட்லீஸ்ட் நம்ம சொல் பேச்சாவது கேட்பாங்க, அப்படியே இது பண்ணுவாங்க, சொன்னா அப்படியே நம்புவாங்க சொன்னத. ஆனா வந்து இன்ஃபேக்ட் அவங்க மனசுல இருந்து பேசுவாங்க, பெண்களை கடவுளா மதிக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த லெப்டிஸ்ட் லிபரல் ஐடியாலஜி உள்ள ஆளு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெமினிசம் சும்மா பேசுவாங்க, ஆனா வந்து ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அவங்களுமே ஒரு ஷாவனிஸ்டா தான் இருக்காங்க. அவங்க நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சங்கீஸ் நம்ம பாத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருப்பாங்க. அவங்க வந்து சாவனிஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கலாம். ஆனா வந்து இந்த மாதிரி லிபரல் ஐடியாஸ் பேசுறவங்க கிட்ட ஓகே இவங்க வந்து கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றப்ப, அந்த ஏதாவது ஒரு பிஹேவியர் வர்றப்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். அதனால அப்படி புரிஞ்சுக்கிறேன். இவங்களுக்கு அவங்களே பரவாயில்ல புரிஞ்சுக்கலாம். சோ வந்து இப்ப நம்ம வந்து டிராவிடியனிசம் பேசுற மென்னோ இல்லாட்டி ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசுற மென் பத்தியும் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அவங்கள டவுட்டிங் பொசிஷன்ல வைக்கலாம் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. சோ வந்து நீங்க என்ன இங்க மெயினா பாக்கணும்னா இவங்க சைக்காலஜி இல்ல மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க டவுட் படணுமா இல்லையான்றது உங்களுக்கே புரிஞ்சுக்கும். ஸோ எப்படின்னா வந்து யூஷுவலாவே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தாட்டோ ஒரு ஐடியாலஜியோ வந்து ஒரு ட்ரிக்கா யூஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ மீன் ஒரு டூலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த சைல்டு அபியூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 டெக்னிக் தான், அது ரொம்ப ஈஸியான டெக்னிக். என்னன்னா வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லிடுவாங்க, அம்மா அப்பாட்ட சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவங்களை கொன்னுடுவோம், அவங்கள ஏதாவது பண்ணிடுவோம் அப்படி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி அபியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கதான் யூஷுவலா மாட்டிப்பாங்க. இன்னொரு கிளாசிபிகேஷன் இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா வந்து நீ அம்மா அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சீக்ரெட்டாவே அந்த குழந்தைகிட்ட அதை செய்வாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், நம்மள மதிச்சு நான் ஒரு சீக்ரெட் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வெளியவே சொல்லாது கடைசி வரையும். ஓகேவா? சோ இது வந்து அந்த குழந்தையே அது வந்து அது
நம்புற திட்டிக்கோ மாதிரி இது ஆயிரும். பண்ணிக்கோ நம்புற மாதிரி நம்ம மேலதான் இதுவா அப்படின்ட்டு அந்த குழந்தைய அதை கொஸ்டின் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமே தவிர அது வெளியே போய் சொல்லவே சொல்லாது. இதே மைண்ட் செட் தான் வந்து இந்த ப்ராக்ரெசிவ் கிரியேட்டர்ஸ்க்கும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு அனாலஜி தோணும். ஏன்னா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அந்த வழியிலேயே போய் டார்கெட் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து ஃபெமினிசம் பேசுறேன், சோ அவளோட பர்சனல் இன்டிமேட்டான விஷயம்லாம் வந்து ஓப்பனா கேட்பாங்க. ஏன்னா வந்து ஃபெமினிசம்ல வந்து டிஸ்கஷன் அப்படின்றது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இது இருக்கு. நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓப்பனா. யூ ஷுட் நாட் ஹேவ் டேபு டாபிக்ஸ்ன்றது இருக்கு இல்லையா? பட் டேபு டாபிக்ஸ் வேற, கம்ஃபர்ட்ன்றது வேறன்றது இவங்களுக்கு தெரியும். ஆனா வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது கம்ஃபர்ட் வேற இல்ல அப்படின்ட்டு நம்மளே வந்து நீ இது ஓப்பனா சொல்ல மாட்டியா, அப்போ வந்து ஐ திங்க் யூ ஆர் ஸ்டில் ரெக்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு போயிடுறது. கரெக்ட். டேபு டாபிக் இல்லங்கிறதுக்காக எல்லாத்துக்கிட்டே பேசணுங்கிறது அவசியம் கிடையாது. இல்ல சம்பந்தமே இல்லாம யாருக்கே பேசணுங்கிறது அவசியம் கிடையாது. அவன் ப்ராக்ரெசிவ்னஸ் பேசுறான், ஃபெமினிசம் பேசுறாங்கிறதுக்காகவே அவன்கிட்ட சொல்லணும், அவன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து வில்லிங்கா இருக்கணும், அதை பத்தி பேசுறதுக்கு டிஸ்கஷன், ஓப்பன் டு டிஸ்கஷனா இருக்கணும் அப்படின்றத. கன்சென்ட் வந்து இங்கேயுமே கன்சென்ட் வந்து ஒரு மேட்டர் தான். ஆனா வந்து நான் ஓப்பனா ஒரு இன்டிமேட் விஷயம் பத்தி பேசுவேன், பிகாஸ் யூ ஆர் ஃபெமினிஸ்ட், நோ ப்ளீஸ் டெல் அபவுட் அப்படின்னு சொல்றது வந்து இத வந்து நீங்க உங்களால ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் வந்து இந்த ப்ராக்ரெசிவ் கிரியேட்டர்ஸ்லாம் யூசுவலா யூஸ் பண்றாங்க. இவங்க என்ன மாதிரி பீப்புளை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா வந்து யூசுவலா வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு பெண்ணியெல்லாம் பேசாத ஒரு பொண்ணு, பொலிட்டிக்கலி இன்க்ளைன்ட் இல்லாத ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட போய் நீங்க ஃபெமினிசம் எல்லாம் பேசுனீங்கன்னா யாரா இவன் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா இவங்க வந்து யார்கிட்ட பேசுவாங்கன்னா யூசுவலா வந்து ஒரு வோக் ப்ராக்ரெசிவ் இண்டிபெண்டன்ட் விமென்ட்ட போயிட்டு பேசுவாங்க. ஃபெமினிசம் ப்ரிடெக்ஸ்ட்ல பேசி ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா அது இதுன்னு பேசுவாங்க. இல்ல ஒரு ஹோப் தானே, பொண்ணுங்களுக்கு ஒரு ஹோப் தானே. சரி நிஜமாவே ஃபெமினிசம் பேசுற மாதிரி இருந்தா இவனை நம்பலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நப்பாசம் இருக்காது அவங்களுக்கும். அதனால இவங்க சொல்லிட்டு இவங்க பேசலாம், பேச்செல்லாம் கேட்க வேண்டியது. அதேதான். தலையெழுத்தேன்ட்டு நம்பி சில பேர் உள்ள போய் தலைய விட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் உஷாராகிற டைம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மளே டவுட் பட வைக்கிறது. அப்ப நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலதான் ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நம்ம பக்கமே திருப்பி விட்டுறது. சோ இதுக்கு ஆக்சுவலா என்ன ஒரு டேர்ம் சொல்றாங்கன்னா கேஸ் லைட்டிங் அப்படின்ட்டு வந்து ஒரு டேர்ம் சொல்றாங்க. இது வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஒரு மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் அபியூஸ் இவ்வளோ என்ன சொல்ல டெக்னிக்கலா யோசிச்சு பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் வெரி பிளான்டு. ரொம்ப பிளான்டா தான் இருக்கு இந்த மாதிரி அபியூஸே. ஆக்சுவலா நீங்க சொல்றது கரெக்ட் தான். யாராவது ஒருத்தவங்க மேல சந்தேகப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணே வந்து என்கிட்ட வந்து ஒரு பையனை பத்தி சொல்றாங்க அப்படின்னு உடனே நான் நம்புறது கொஞ்சம் யோசிக்கிறேன்ல. ஒரு பெனிஃபிட் கொடுத்து ஒருவேளை இதுக்காக பண்ணிருப்பாங்களோ. இப்போ ரீசெண்டா கூட என்னோட ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஆபீஸ்ல நடந்த விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 60 வயசு ஒருத்தர் போல, அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஓப்பனா பயங்கர ஜோவியா இருப்பார் போல. அவர் வந்து அந்த ஆபீஸ்ல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட, அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ்டு, ஓகேவா. சோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப சின்ன வயசு, 28, 29 அந்த மாதிரி வயசு. அவரு 60 வயசு. சோ இப்படி ஒருத்தர் வந்து அவர் ரொம்ப ஃபிளர்ட் பண்றாரு, ரொம்ப வந்து போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாராமா. ஆபீஸ்ல வந்து போட்டோஸ் எடுத்துட்டு அது ரொம்ப நார்மலா கேஷுவலா பண்றாராமா. டெக்ஸ்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்றாராமா. சோ இப்படி பண்றப்ப அவரு ரொம்ப சோசியல் பர்சன், 60 வயசு தாத்தா. சோ அதனால அவர்லாம் அந்த இன்டென்ஷன்ல பண்ணிருக்க மாட்டாரு. மேபி ஒரு நார்மலா தான் பழகிருப்பாரு. நீங்க ஏன் வந்து எடுத்தோம் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணுது. என் ஃப்ரெண்டுமே அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஒரு நிறைய இன்சிடென்ட் சொல்றதுக்கு அப்புறம் தான் ஓகே இப்படிலாம் இருக்குது அப்படின்னு புரியுது. என்கிட்ட சொல்றப்பயுமே ஓகே இதனால கூட இருக்கலாம், ஏன் வந்து எடுத்தோம் நீங்க ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது நமக்கு. அது கஷ்டம் தான் கண்டுபிடிக்கிறது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கத்தான் ட்ரை பண்றாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு டிவர்ஸ்டு விமன்ன்றது. இப்போ வந்து நம்ம சொசைட்டில டிவர்ஸ்டு விமனுக்கான ஸ்டிக்மா வந்து இன்னுமே போல, ஓகேங்களா. அவங்கள வந்து they are taken for granted. இது வந்து டிவர்ஸ்டு விமனுக்கு இருக்கு. நீங்க இது எந்த ஸ்மாலர் லெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு யங் விமன் ஹூஸ் நாட் கமிட்டட் இல்ல ஒரு சிங்கிளா இருக்க எந்த கைண்ட் ஆஃப் விமனுக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா வந்து யூஸ்வலாவே வந்து மென்னுக்கு எப்படி இருக்குன்னா when a girl is having someone by her side ஒரு கமிட்மெண்ட்லயோ ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க கிட்ட அவங்க மெஸ் பண்ண கொஞ்சம் யோசிக்கிறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா
யூஸ்வலாவே சிங்கிள் விமன் நான் ஒரு ஒரு ரொம்ப காமன் ஃபார்ம் ஆஃப் அபியூஸ் பாக்குறேன் இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க மென். ஓகேவா, ஒரு என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு மேல் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து கமிட்டட். அவங்க என்ன பண்றாங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கமிட்டட்ன்ற ப்ரிடெக்ஸ்ட்ல லைட்டா வந்து கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் கோல் போடுறது. அவளுக்கு தெரிஞ்சா, அவங்க கூட பேசுறது தெரிஞ்சா என் மேல கோவப்படுவா, பொசசிவாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் லைட்டா கோல் போடுறது. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இதே வந்து அந்த அவளும் வந்து கமிட்டட் பொண்ணா இருந்திருந்தா இந்த மாதிரி கோல் எல்லாம் போட மாட்டாங்க. அங்க வந்து ஒரு லைட்டா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா வந்து அந்த பொண்ணு சிங்கிள்ன்றனால 2 கோல் போடுறது, இங்கேயும் ட்ரை பண்றது, அங்கேயும் ட்ரை பண்றது. பேக்கப் எக்ஸாக்ட்லி அந்த பேக்கப் பிளான்ஸ்லாம் சூப்பரா போடுறாங்க. இதுதான் எல்லாருமே, இவங்க எல்லாருமே ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதுல வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஐடென்டிட்டி தான் இந்த ப்ராக்ரெசிவ் தாட்ஸ் பேசுற மென்னு. சோ இவங்க ஒரு ஈஸியா ஒரு இது கொடுத்துருதுல, ஒரு நம்பகத்தன்மை கொடுத்துருதுல. ஓகே, இவங்க இதெல்லாம் புரிஞ்சு பேசுறாங்கன்னா இவங்கள்ட்ட தைரியமா பேசலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பேசலாம். இன்னொரு இந்த நம்பகத்தன்மையில இன்னொரு விஷயம் அப்சர்வ் பண்றப்ப என்னன்னா, இத இன்னும் தெளிவா சில பேர் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, இந்த ஓவர் த போர்ட் பண்றதை வந்து பொண்ணுங்க கிட்ட மட்டும் பண்ணாம பசங்க கிட்ட ஈக்குவலா பண்ணுவாங்க. அது நீங்க நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. இப்ப வந்து பொண்ணுங்க கிட்டயே ஒருத்தன் வந்து வளைஞ்சு பேசுறான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்றான், ஹெல்ப் பண்றான் அப்படின்னா லைட்டா கெஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பசங்க கிட்டையும் பண்றான், அவங்களுக்கு வந்து பெருசா வந்து Facebook போஸ்ட் போடுறான், எல்லா பர்த்டேக்கும் ஷேர் பண்றான் அப்படின்னா நம்ம வந்து ஓகே அவன் எல்லாத்தையுமே அப்படிதான் பண்றான், அதனால வந்து நிஜமாக நல்லா நம்பல அப்படின்னு அந்த பெனிஃபிட் கொடுத்துருவோம்ல. அது ஒரு பயங்கர டேலண்டா தான் பாக்குறேன். ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் பண்றது தான் இதெல்லாம். ஸ்ட்ராட்டஜி இல்ல, எனக்கு எப்படி தோணும்னா, இவ்வளவு நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு பேரு கூட நீ கான்டாக்ட் வச்சுட்டு நெட்வொர்க் வச்சுட்டு எல்லாரையுமே நீ வந்து நல்லபடியா ட்ரீட் பண்ற, எல்லாருக்குமே வந்து நல்லபடியா பேசுற அப்படின்னா அது நேச்சுரலா நீ எதுக்கு அவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும்? நீ ஒருவேளை நிஜமாவே அப்படிதான் அவன் கேரக்டர் போல நினைச்சிருக்கோம் நம்ம. ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு ரீசன் இருக்கு, இவ்வளவு மோட்டிவ்ஸ் இருக்குங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க எல்லாருமே இந்த கிரெடிபிலிட்டியை ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணிடுறாங்க. ஒரு ஃபியூ மந்த்ஸோ ஃபியூ இயர்ஸ்லயோ கிரெடிபிலிட்டி கெயின் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஐடென்டிட்டி பின்னாடி ஒளிஞ்சிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. இது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னே தெரியல. ஏன்னா வந்து இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாருமே வந்து நம்ம என்ன நினைப்போம், இப்போ ஒருத்தவங்க ஒரு சங்கி இருக்காங்க, நம்ம பாக்குறோம், அவங்கள நம்ம திருத்தணும்னா என்ன பண்ணுவோம், போப்பா போய் இந்த புக்கு படி, பெரியார் புக்கு படி, அந்த புக்கு படி அப்படிலாம் சொல்லுவோம். ஓகேங்களா, இவங்க எல்லாம் படிச்சுட்டே வந்துதான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு வந்து சொல்லும் போது என்ன சொல்றது. ஆக்சுவலா இப்போ இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ல சில நியூஸ் கேள்விப்படும் போது இப்ப எனக்கோ நவீனுக்கெல்லாம் வந்து அது என்ன ஷாக் அப்படின்னா, இவ்வளவு தூரம் இந்த ஐடியாலஜிக்களை வந்து அவங்க படிச்சு புரிஞ்சவங்களா இருந்தா அவங்களால எப்படி இந்த மாதிரி நடந்துக்க முடியும் அப்படிங்கறதையே அதை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்றதே ஒரு மாதிரி கொஞ்சம் யோசனையா தான் இருந்துச்சு. எப்படி யோசிச்சாலும் அது நம்மள அப்படி பண்ண, நம்மளுக்கு எல்லாம் அந்த ஒரு லேசா அந்த விஷயம் தெரியும் போதே வந்து ஐயோ இது தப்பா அது தப்பான்னு யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கும்போது எப்படி இதை பண்றாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து ரொம்ப அதை டிஃபைன் பண்ணவே முடியல. அந்த கொஸ்டின் என்னன்றது எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்போ வந்து மிசோஜினிஸ்டிக்கா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறப்பயோ இல்ல என்ன அறியாம எங்க வாயில வர்றப்பயோ ஐயோ இப்படி பேசுறமே அப்படின்னு ஒரு உருத்தம். கரெக்டா? அது வந்து இத்தனைக்கும் நம்ம வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இதை ப்ரீச் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசுற அளவுக்கு இருக்கவங்க இது எப்படி வந்து இவ்வளவையும் படிச்சு பெரியாரையும் அம்பேத்கரையும் படிச்சு எப்படி அதை பண்றாங்க? அப்படி என்ன அவங்களுக்கு மோட்டிவ்? இதனால என்ன கிடைக்குது? What do they gain from it? இது $1 million question எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து பேசிக் கேரக்டர் தான் தோணுது. ஏன்னா வந்து நீங்க வந்து இப்போ புக்கெல்லாம் படிச்சு நீங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் உங்க கேரக்டரை, மேபி உங்களை ரிஃபார்ம் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். பட் உங்க பேசிக் கேரக்டர்லயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு எம்பத்தி, ஒரு நல்ல ஒரு சரி ஓகே வில்லிங் டு சேஞ்ச் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு தோணுது. எனக்கு ஒரு பர்சனை சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த அபிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் அவர் சொல்லியிருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும் அது நீங்க பாக்கணும். அவரே சொல்லுவாரு, அவங்க வந்து சீக்கின்னு இன்னொரு யூடியூபர் சீக்கி டிஎன்ஏ தான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. சோ அவர் வந்து எப்பவுமே சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து நான்லாம் வந்து பயங்கரமான சங்கிங்க, என்னை வந்து இவங்கதான் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாங்க, என்னையே ரிஃபார்ம் பண்றதுக்கு
எனக்கு ஒரு டைம் கிடைச்சது இவங்க கூட இருக்கும் போது அப்படின்னு. இட்ஸ் நாட் தட் ஒரு விமன் இருந்தாதான் இவங்க ரிஃபார்ம் ஆகணும்னு இல்ல, பட் இல்ல ஓப்பன் டு சேஞ்சஸ் அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து நீங்க நம்பிடலாம். அவங்க சங்கியா இருந்தா கூட நீங்க அவங்கள நம்பிடலாம். ஆனா டிராவிடியனிசம் பேசிட்டு சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் பேசிட்டு இல்லங்க நான் இப்படிதான் அப்படின்னு இருக்கவங்க நம்பவே கூடாது. இதுதான் வந்து நீங்க என்ன புக் வேணாலும் படிக்கட்டுங்க, ஆனா நாட் ஓப்பன் டு ரிஃபர்மேஷன் அப்படின்னு இருக்க பீப்புள நம்ப கூடாது. நீங்க கேரக்டர் சொல்றப்ப அது பேசிக்கா அது ஹியூமன் இன்ஸ்டிங்ஸ் தான், அதனாலதான் அதை பண்றாங்க அப்படிங்கறத விட்டுற முடியுமா? இல்ல அது எப்படி யோசிக்கிறேன்னா, லைக் எம்பத்தின்றதோ இல்ல ஓப்பன் டு சேஞ்சுங்கிறதே பேசிக்கா இருக்கணும்னு சொல்ல வர்றாங்க. அந்த குவாலிட்டி இல்லைன்னா நீ எவ்வளவு படிச்சாலும் நீ உன்னோட ஸ்டாண்ட்ல நீ ஆல்ரெடி ஒன்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு தான் நீ எல்லாத்தையுமே பண்ற. அப்ப நீ ஒன்னு தப்பா பண்றேன்னு நான் சொன்னா கூட அதை நீ சேஞ்ச் பண்றணும்னு யோசிக்க மாட்டேல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பீயிங் ஃப்ளர்ட்டிங் வித் மல்டிபிள் கேர்ள்ஸ் அட் தி சேம் டைம், இப்படி ஒரு விஷயத்தை வந்து இது ஒரு மேன் இன்ஸ்டிங்ஸ் தான், ஒரு 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 பிசியாலஜிக்கல் நீடு தான், அதனால அப்படி பண்றாங்களா அப்படின்னு நம்ம வந்து ஈஸியா வந்து காரணம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியுமான்னு கேக்குறேன். கேரக்டர்னு சொல்றீங்கல்ல, இந்த கேரக்டர்னாலதான் அப்படி சொல்றீங்கல்ல, அதனால கேட்டேன். பட் புரியுது, நீங்க சொல்றது புரியுது. ஓப்பனஸ் டு சேஞ்ச் இருக்கணும். மேபி 20 வருஷம் அப்படியே வளர்ந்திருந்தா கூட இதெல்லாம் படிக்கிறப்ப அந்த ஓப்பனஸ் இருந்தாதான் வந்து அது அடாப்ட் பண்ணிக்க முடியும். புரியுது. ஆமா, நீங்க சொல்றதுதான் ஓப்பன்னஸ் இருக்கணும். இன்னொன்னு வந்து சில சமயம் அது பிசியலாஜிக்கல் நீட் கூட கிடையாது. சில சமயம் வந்து அது மோட்டிவ்ஸ் வந்து வேற வேற டைமென்ஷன்ஸ்லயும் இருக்கும். இப்போ யூஸ்வலா இந்த ஃபெமினிசம் பேசுறவங்க வந்து ஒண்ணு வந்து ஃபிளர்ட்டிங், இது வந்து ரொம்ப லோவர் லெவல்ஸ் ஆஃப் ஃபிளர்ட்டிங் ஃபெமினிசம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஹையர் லெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா மோட்டிவ் வந்து மியர் பவர் பாலிடிக்ஸா இருக்கு, இல்லைன்னா டு ஜஸ்ட் லுக் லைக் அ ப்ராக்ரெசிவ் ஓக்மென் அப்படின்ற ரேஞ்ச்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இவங்க தான் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு எனக்கு தோணும். இது வந்து இப்போ நிறைய பேரு நேஷனல் லெவல்லையும் சரி ரீஜனல் லெவல்லையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த பினராயி விஜயனுக்கு சொல்லுவாங்க வந்து கம்யூனிசம் பேசுறாங்க. தமிழ்நாடு மாதிரியும் அங்கேயுமே வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு ஹிஸ்டரி இருக்கு அங்கேயும். ஸோ வந்து ப்ரோ சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பினராயி விஜயனை சொல்லிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த டவுரி இப்ப ரீசெண்டா ஒரு டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ்ல வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அப்போ வந்து அவர் ட்வீட் போட்டிருந்தாரு, விமன் ஆர் ஈக்குவல், எஜுகேட் தெம், நோ டவுரி அப்படிலாம் ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நான்லாம் அந்த போஸ்ட பார்த்துட்டு அப்படியே சிரித்து போய் ஓ வாவ் செம்ம அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ ஒருத்தவங்க வந்து அழகா தட்டி விட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அப்ப இவ்வளவு பேசுறது வந்து பவர் பாலிடிக்ஸ் தானே இது யூஸ் பண்றாரு, அவர் பவர் வந்து ஷைலஜா டீச்சரோட ஷேர் பண்ண ரெடியா இருக்காரா கவர்மெண்ட்ல, சும்மா டைலாக் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கே வந்து தெரியாம நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பேசும்போது ஒரு கைண்ட் ஆஃப் வோக் ஃபெமினிசம் பேசிட்டு ரியாலிட்டியில வந்து ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டின்ற மாதிரி தான் தோணுது அவங்க பண்றது எல்லாமே. இதுல இப்போ அந்த நம்ம வந்து ஆக்சுவலா இன்னொரு இடத்துக்கு பேசணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல, இதை ஃபேஸ் பண்றவங்க, இந்த மாதிரி ஒருத்தரை வந்து அவர் ரொம்ப ப்ராக்ரெசிவான ஆளுன்னு நம்பி பழகி எல்லாம் ஆகும்போது ஒரு பாயிண்ட்ல அது தப்பா ஃபீல் ஆகும்போது ஒன்ஸ் அதை ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்துடும்ல. இப்போ யாரு ப்ராக்ரெசிவா பேசினாலும் ஒருவேளை அதுக்காக பண்ணுவானோ அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துட்டே இருக்கும்ல. சோ அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும், அது என்ன மாதிரியான ஃபீலிங்கா இருக்கும், அதுக்கடுத்து இன்னொருத்தரை நம்புறதுல என்ன மாதிரி ஒரு லைக் எவ்வளவு தைரியமா அதை எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேசணும். சோ நீங்க ஆக்சுவலி வந்து முதல்ல ஒரு क्वेश्चन கேட்டீங்க இல்லையா, கேன் மேல் பி ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் தே ஷுட் பி ஆலிஸ் அப்படின்ட்டு. சோ இந்த ஆலிஸ்க்கான ரோல் இங்கதான் வருது. என்னன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா விக்டிம்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாவே வந்து இந்த மாதிரி மேல வந்து ப்ரொடெக்ட் பண்றது அதர் மேல் தான், அதர் சிஸ் மேல் தான். அவங்களுக்கு வந்து அவங்க ஃபோர்ட் மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா சுத்தி நின்று அவங்களோட கிரெடிபிலிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்த அதர் சிஸ் மேல் எல்லாருமே சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க அந்த ஆளுக்கு, அவன் என்ன பண்ணிருப்பானே தெரியாது. பட் வந்து அப்படியே மலை மாதிரி நம்புவாங்க அந்த பர்சனை. நாளை பின்ன நம்ம பண்றப்ப வந்து நம்மளுக்கு அப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் தான். என்னன்னா வந்து இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா
இந்த இடத்துல வந்து என்னவா இருக்கணும்னா ஆலிஸா இருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து இல்லப்பா ஃபெமினிசம் பேசினாலுமே இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு ஒரு வாட்டி சொல்லும் போது நீங்க அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் மேட்டர். இந்த இடத்துல நீங்க ஒரு ஃபெமினிஸ்ட் ஆலியா இருக்கீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து நீங்க அந்த பொண்ணு சொல்லும் போது ஓ மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்க அந்த அந்த இடத்துல வந்து நீங்க அதை யோசிச்சீங்கன்னா நீங்க ஆலி. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பர் ரோல் இருக்கு, அதை நீங்க பண்ணணும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ப்பே இல்ல, அவன் எப்படி பேசுறான் தெரியுமா, அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடா அந்த ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணே வந்து ஓப்பன் அப் பண்ணணும், இந்த விஷயத்த வந்து ஓப்பன் அப் பண்ணணும், அவனை ஸ்ட்ரெயிட்டா கன்ஃபர்ம் பண்ணணும், இல்ல யார் முன்னாடி நேம் அண்ட் ஷேம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த அதர் சிஸ் மேல் வந்து ஈஸியா வந்து அதை ஒரு தொடச்சிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, நீ சொல்றது அவங்க அவங்க பாயிண்டே எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். இவங்க எல்லாம் இப்படிதான், இதுக்கப்புறம் இதை என்னத்த கொண்டு போய் செய்யறது அப்படின்ற மாதிரி அத அடுத்த லெவல் கொண்டு போகணும்னே தோணாது அந்த விக்டிம்ஸ்க்கு. இதே ஆட்டிடியூட் தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வைரமுத்து விஷயத்துலயும் இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். தெரியும் இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தெரியும், ஓகே மேபி இது உண்மைதான், இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்துலதான் இவங்க அப்படி, ஆனா மத்தபடி ரொம்ப பெரிய ஆளு, மத்த விஷயத்துல ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அந்த இந்த விஷயத்துலதான் இவங்க இப்படி அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல, அது ஏன் அவங்க கண்ணுல படவே மாட்டேங்குது? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே ப்ராப்ளம் இருக்குல்ல, அது அவங்க கண்ணிலே படாது. ஏன்னா அஃபெக்டட் வந்து அவங்க இல்ல, பொண்ணுங்க தானே அஃபெக்டடா இருக்காங்க, த அதர் ஹாஃப் பாப்புலேஷன் தானே அஃபெக்டடா இருக்கு. ஸோ தே ஆர் லீஸ்ட் பாதர்ட். இது எனக்கு என்ன தோணுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பா. இப்ப இந்த வைரமுத்து கூப்பிடுறது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அதெல்லாம் கூப்பிடும்போது வந்து அவங்க ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ற பர்சன் வந்து ஒரு மேலா இருக்கலாம், இல்ல மெஜாரிட்டி ஆஃப் தெம் மேல் டாமினேட் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், அதெல்லாம் ஓகே தான். பட் விமன் பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அது அந்த ஆர்ட் எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதை ரசிக்கவே முடியாது. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்ட்டையும் ஆர்டிஸ்டையும் நீங்க பிரிச்சு பார்க்கவே முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது அது வந்து எனக்கு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப தோணுது. நிறைய விஷயம் வந்து அந்த ஆர்ட் நல்லா இருக்கும், பட் அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் பண்ணாங்கன்ற பத்தி யோசிக்கும் போது இது என்ன பாட்டம் அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு ஷான் ரால்டன் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஷான் ரால்டன் மியூசிக் டைரக்டர், அவரோட பாட்டு ரொம்ப பிடிக்குமா. திடீர்னு ஒரு ட்வீட் பார்த்தேன், அண்ணாமலை வந்து ரொம்ப தெளிவா பண்றாரு, பிஜேபி அண்ணாமலை வந்து ரொம்ப தெளிவா பண்றாரு, ஃபியூச்சர் இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரா. அம்மா கடுப்பா இருக்கு, ரெண்டுக்கு அனுப்பி எனக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமாடா, இவனையும் கடுப்பா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. அதேதான் எனக்கு வந்து இந்த அதாவது அவர் ரொம்ப ஜெனியூனா மேபி நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி ஒரு சின்ன விஷயம் சொல்றப்பயே வந்து நம்மளுக்கு அந்த ஆர்ட்டையும் பிரிச்சு பாக்குற கஷ்டமா தான் இருக்குது. இப்ப கூட அவர் உங்களுக்கு பிடிச்சதுனாலதான் இந்த 2வது லைன் ஆட் பண்றீங்க இல்லையா? மேபி அவர் ஜெனியூனா கூட சொல்லிருக்கலாம். இதுவே ஆதினாவா இருந்தா விட்டு வெளுத்திருப்பீங்க, அதானே? இல்ல அதாவது சிலருக்கு வந்து மேபி பொலிட்டிக்கல் லேர்னிங்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லாம கம்ப்ளீட்டா இருப்பாங்கல்ல, ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஸ்டில் ஏன் இது பண்ற அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். வேலை என்ன பாட்டு போடுறது, அதை மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இது வந்து இன்னொரு விஷயத்தையும் தோணும். இந்த உண்மதில் வேண்டின்னு ஒரு சாங் இருக்குல்ல தகமணி, சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளா அது யுவன் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தான் அது சித்தார்த்தன் தெரியுது எனக்கு. சித்தார்த்தன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த பாட்டு மேல ஒரு கடுப்பு வந்துருச்சு எனக்கு. ஏன்னா வந்து ஓரளவு பிடிக்கும், பாத்துட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா சமந்தா இதான ஒரு ட்வீட் போட்டார்ல, ஃபினிஷ். எக்ஸாக்ட்லி அதுதான். நல்ல எல்லா வியாக்கியானும் பேச வேண்டியது, ஆனா வந்து கமலுக்கு லைட்டா சப்போர்ட் பண்ணும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. நான் கொஞ்சம் அலர்ட் ஆயிருந்திருக்கணும். அப்புறம் வந்து சமந்தா விஷயத்துல அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. ஓ இப்படி இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேர் இப்படி ஒரு இடத்துல வெளியே போய்கிட்டே இருந்தா என்ன பண்றது? அப்புறம் இன்னொன்னு சொல்லிருந்தீங்கல்ல, மேல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அவங்களோட இனத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க சொன்னீங்கல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து யாராவது டேட் பண்ணணும், யாராவது தெரிஞ்சவங்க நல்ல பசங்க தான் சொல்லு அப்படின்னு சொல்றப்ப நம்மளால யாரையுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. ஓகேவா, நம்மளால ஒருத்தரை கூட சரி இந்த பையன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லவே முடிய மாட்டேங்குது.
நம்மளுக்கு நீங்க எந்த பாயிண்ட் வேணா கேட்டு பாருங்களேன், இன்னொரு பையனை சஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும். மேபி ரொம்ப லைக் அத்தி பூத்த மாதிரி ஒரு பையன் வேணா சொல்லுவாங்களா இருக்கும், பட் ரொம்ப கஷ்டம். இப்படி இருப்போம். ஆனா யாராவது ஒருத்தனை பத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்றப்ப, இந்த மாதிரி மீட்டு இஷ்யூ எல்லாம் வர்றப்ப, அவனா இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்பவே முடியும் அப்படிப்போம். அதுதான் அந்த இது, அந்த ஐரணி. கரெக்ட். ஐரணி. ஆமா. பட் நீங்க பாட்காஸ்ட் கேட்கிற லிசனர்ஸ் பசங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹைபோதெட்டிக்கல் சினாரியோ வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க, உங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, எனக்கு வந்து ஒரு பையனை டேட் பண்ணி பார்க்கலாம்னு தோணுது, உன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் வர்றாங்க? 5 பேர் மேல இருக்கா ஞாபகம் வந்துச்சு. 5 பேர்லாம் வேணாம், 2 பேர் ஞாபகம் வந்து வச்சுக்கோங்களேன். நிஜமாவே ரொம்ப நல்ல சர்க்கிள் இருக்கீங்க. அதாவது அந்த பையன் வந்து டாக்ஸிக்கா இருக்க கூடாது, அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும், சங்கியா இருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு பேசிக் ஒரு 3-4 கேட்டகரிஸை மட்டும் வச்சு யோசிச்சு பாருங்க. அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்ப நவீன் சொன்ன இன்சிடென்ட்ல நானும் தான் இருந்தேன். அது மியூச்சுவல் ஃப்ரெண்ட் தான். ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு அன்னைக்கு. ஆமா. இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப எனக்கு வினிஷ் மேலயோ வினிஷ் கே மேலயோ பயங்கர மரியாதை இருந்தா கூட யாராவது கேக்குறப்ப நவீன சொல்லலாமே அப்படின்னு அவருக்கு தோணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அந்த அளவுக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு பிறவியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி சொல்றேன். உங்களை சொல்லுவேன் நவீன், நான் சொல்லுவேன், பயப்படாதீங்க. ஓகே தேங்க்ஸ் அதுதான் கேட்டேன். வன்மம் வந்து அவருக்கு தான் உங்க மேல இருக்கு, உங்களுக்கு இல்ல. அதுக்குள்ள போலாம், மியூச்சுவல்குள்ள போவேனா நம்ம வந்து டாபிக்ல வந்துடலாம். ஓகே. அதான் நீங்க சொல்றதுதான் ஒரு விஷயம் பிராங்கா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நான் என்கிட்ட வந்து நீங்க வந்து லிஸ்ட் 1 நான் ஷாவினிஸ்டிக் மென் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ ஹாவ் நோ ஆன்சர். ஏன்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு நோயாவே மாறிடுச்சு. ஏன்னா வந்து யூசுவலாவே நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ப்ராக்ரெசிவ் பேசுறவங்க இதெல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்து எனக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து நீ என்ன பேசினாலும் ஒரு விதத்து நீ ஷாவினிஸ்டா தான் இருப்ப அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இன்பில்ட்டாவே வந்துருச்சு. எனக்கு இந்த ஹோப்லெஸ்னஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க் த சொசைட்டி. என்ன வந்து பிளேம் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுன்னா, நான் யூசுவலாவே இப்ப யாரையாவது ஃபர்ஸ்ட் பாக்குறேன், யாரோ ஒரு ஃப்ரெண்டு, ஒரு மேல் ஃப்ரெண்டு பாக்குறேன் அப்படின்னா, நான் வந்து எப்படியும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஷாவினிஸ்டிக் கமெண்ட் மேக் பண்றதுங்க வெயிட் பண்ணி பாப்பேன். அப்படி இல்லைன்னா சரி ஓகே நம்ம முன்னாடி மேக் பண்ணல, எப்படியா இருந்தாலும் மேக் பண்ணுவாங்க எப்பயாச்சும் அப்படின்ற தாட் தான் இருக்கும் எனக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு பாப்போம். அதேதான். அதனால வந்து அது வந்து ஃபால் ஃப்ரம் ரியாலிட்டி தான். மாட்டாமே அப்படிருவீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு ஒண்ணு தோணுச்சு. இல்ல இந்த கொஸ்டின் தான் எனக்கு தோணுச்சு. அப்ப நம்ம எபிசோட கேட்கறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, நீ பாட்காஸ்ட்ல எல்லாம் பேசுற, நீ நேர்ல எப்படி இருப்பியோ. இல்ல இப்போ இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, இப்போ அந்த நம்ம ஏற்கனவே நடுவுல பேசின ஒரு விஷயம் தான், இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்கல்ல, ரொம்ப சாவனிஸ்டிக்கான ஒரு சொசைட்டில இருந்து அது தப்புன்னு ரியலைஸ் பண்ணி பசங்க வந்து இந்த சைடு வர்றவங்களுக்கு, இப்ப நம்ம எபிசோட கேட்கிற பசங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வர வாய்ப்பு இருக்குல்ல. அந்த செல்ஃப் டவுட் வந்து டிமோட்டிவேட்டிங்கா ஆயிடக்கூடாது அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியாலிட்டி கிடையாது, அது கிளியரா இருக்கணும், கரெக்டா இருக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்ப இந்த எபிசோட நம்ம இப்போ ஒரு மணி நேரம் பேசியிருக்கோமோ என்னமோ, இந்த 1 மணி நேரமும் வந்து இந்த மாதிரி வர்ற பசங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா, நம்ம இதெல்லாம் இப்பதானே சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கோம், இப்ப இவங்க சொல்றதுல எல்லாம் நம்மளே இருக்குமோ, அந்த செல்ஃப் டவுட் வந்து பின்னாடி தள்ளிடக்கூடாதா அப்படிங்கறதும் எனக்கு, அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துலயே அப்படின்னு தோணுது. ஏன்னா கேட்டுட்டு இருக்கிறதுல வந்து முக்கியமா இந்த எபிசோட் வந்து கேட்கிற மேல் லிசனர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். மேல் லிசனர்ஸ் தான் இது. அதான் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். எனக்கு என்ன தோணும்னா, இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பண்ண பாலிடிக்ஸ்னாலதான் வந்து இந்த ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணும். பொதுவாவே ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த 90s வந்து பாத்தீங்கன்னா நிறைய 90s 2000 ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து நிறைய விமனை வந்து பயங்கரமா எம்பவர் பண்ணி விட்டுட்டு மென்னை வந்து நம்ம பின்னாடியே விட்டுட்டோம். அவங்க எம்பவரே பண்ணல, அங்கேயே விட்டுட்டோம். இப்ப விமன் பாட்டுக்கு எம்பவர் ஃப்ரண்ட்ல போயிட்டே இருந்துட்டாங்க. எம்பவர்னா தாட்ஸ்ல நான் சொல்றேன். சோ இவங்களுக்கு வந்து நீங்க வந்து இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, நீங்க இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரீச் பண்ணி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு அங்க வந்து அவேர்னஸோ அந்த எக்ஸ்போஷரே கொடுக்காம விட்டுட்டாங்க.
அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து இப்படிதான் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சில விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லையா? அதெல்லாமே கூட வந்து ஓவராலா வந்து ஒரு பேட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, அப்படி அந்த ஒரு பேட் அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மென் மேல வந்து அந்த ஒரு ஃபெமினிசம் வந்து ப்ராப்பரா ஒரு கான்கிரீட் ஐடியாவா அவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு எனக்கு தோணும். அப்படி மேல வரணும் வரணும் அப்படின்னு நினைக்கிற பசங்க எல்லாருமே என்ன நான் சொல்லுவேன்னா, இன்டராக்ட் வித் கேர்ள்ஸ். அது ஜென்ரலாவே நீங்க பாருங்களேன், அந்த ஒரு 15 to 25 ஏஜ்ல வந்து மோர் மேல லைக் பசங்க தான் கெத்து, மெக்கானிக்கல் பாய்ஸ், நவீன் பாய்ஸ் கேங்குங்க, நீ நீ கேக்குற Hi, ஒவ்வொரு நவீன். வாட்டியும் பலார் பலார் திருப்பல் அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியே இருப்பாங்க. யூசுவலாவே நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. இததான் வந்து கெத்துன்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ சொல்றதெல்லாம் எபிசோட கேக்குறவங்களுக்கு சொல்ற மாதிரி இல்ல. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அத. தேங்க்யூ. ஓகே ஜெனரல் ஆடியன்ஸ் ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறந்து போச்சே. மெக்கானிக்கல் தான் கெத்து, ஆம்பளை பசங்க தான் சூப்பர் அப்படி சொல்லி தெரியாதீங்கடா முட்டா பசங்க அப்படி சொல்லி சொல்லிட்டு நல்லா நல்லா கெடுத்து விட்டாங்க. கெடுத்து விட்டுட்டு இப்போ வந்து அவங்க உண்மையிலேயே அந்த அந்த டாக்ஸிசிட்டில இருந்து வெளியே வரணும்ன்ற போது இவங்களால விமனாலையுமே அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, மேல ஏறி வரவங்கள பேஷ் பண்ணிடுறாங்க. திரும்ப அவங்க அந்த கோட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. என்ன பண்ணாலும் நீ திட்டதான் போறீங்க, நான் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன், அப்படியே திட்டதான் போறீங்க அப்படின்னா நான் அங்கேயே போய்க்கிறேன், நான் வந்து இதுவாவே அதான் அந்த தாட் வந்துடக்கூடாதுங்கிறதா என்னோட கன்சர்ன். ஏன்னா அங்க இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லையா? அங்க இருந்து இங்க வர்றதுன்றதுக்கு தான் நிறைய எஃபர்ட் போடணும். சோ அந்த எஃபர்ட் போட்டு வர்றவங்க யாரும் இப்படி போயிடக்கூடாது. இது வந்து இப்படி நாங்க பேசுறோம் அப்படிங்கறதுனால வந்து திரும்ப அதாவது ஒவ்வொரு எபிசோடுக்கும் நாட்டால்மெண்ட் போட வைக்காதீங்க. ஏன்னா அது அவங்கவுங்களுக்கே தெரியணும்ன்றதுதான் மேட்ரு. நம்ம என்ன ஸ்டாண்ட்ல இருக்கோம், நம்ம என்ன கிளாரிட்டில இருக்கோம்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் அத நம்ம கொஞ்சம் தெளிவா உணரணும். நான் ஒரு சரியான இதை நோக்கிதான் போறேன்றப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு தப்பா வருதுன்னா அதை நான் பண்றேன்னா இல்லையான்னு யோசிச்சுட்டு தப்பா இருந்தா மாத்திக்கிறேன், தப்பா இல்லைன்னா ஃபார்வர்ட் போயிட்டு இருக்கேன்ற அந்த கிளாரிட்டியோட போகணுமே தவிர நீ எல்லாரையும் குறை சொல்றேன் நான் பின்னாடி போறேன்றது சரியானதா இருக்காது. ஆக்சுவலி நீங்க சொல்றதுதான் விமன் சைட்லயுமே பாத்தீங்கன்னா மேல் பேஷிங் தான் ஃபெமினிசம் அப்படின்ட்டு ஒரு நோஷனும் இருக்கு. சோ இந்த சைட்லயுமே ரிஃபர்மேஷன் தேவைதான். நிறைய பேர் வந்து தே கிவ் அப் ஆன் மென், இல்லைன்னா ஒரு மேல் பேஷிங் இருக்கு. இவன் இப்படிதான் பண்ணுவான், இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நோஷன் இருக்கு. சோ இந்த சைட்லயுமே ரிஃபர்மேஷன் தேவைதான். ரெண்டு சைட்லயுமே தேவைதான் இந்த விஷயத்த பொறுத்தவரையும். அப்பதான் நீங்க சொல்ற மாதிரி மேபி மேல ஏறி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க உண்மையிலேயே ஒரு ப்ராப்பரா ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்ட். இதுல இந்த ப்ராக்ரெசிவ் பிரெடேட்டர்ஸ் பத்தி நம்ம பேசும்போது முக்கியமா அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் வந்து இந்த மீ டூ மூவ்மெண்ட். சோ இந்த மீ டூ மூவ்மெண்ட்ங்கிறது இது வரைக்கும் நடந்த இந்த மாதிரி விமன் ஒன்லி மூவ்மெண்ட்லயே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து அதுல கால் அவுட் பண்ணப்பட்டாங்க. அண்ட் நிறைய விமன் வந்து ரொம்ப நாளா அவங்க மனசுல சொல்ல முடியாம வச்சிருந்தது எல்லாத்தையுமே அத தைரியமா சொல்றதுக்கான இடம் வந்து மீ டூல ஓரளவுக்கு கிடைச்சிச்சு. இன்னும் எல்லாரும் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா ஓரளவுக்கு நல்லாவே கிடைச்சிச்சு. சோ அந்த மீ டூ மூவ்மெண்ட்டை பத்தி கொஞ்சம் நம்ம டீடைல்டாவே பேசணும். ஆமா. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மீ டூ மூவ்மெண்ட் வந்து ஒரு சில விஷயம்னால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நீங்க பொதுவாகவே நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஐடென்டிட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் இவங்க யூஸ் பண்றது, இது எல்லாமே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பீப்புளுக்கு, ஒரு நார்மல் பர்சனுக்கு தெரிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்க வந்து ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. சோ மீ டூ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த டிஸ்கஷனை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காம்ரேட் பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. விமென்னே அவங்க கால் அவுட் பண்ணிக்கிறாங்க. வேற யாருமே போய் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனையா அப்படின்லாம் இல்ல. நீங்க யாரும் என் மேல சிம்பத்தி வைக்க வேணாங்க, எனக்கு இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்து அது இனிஷியலா எனக்குமே வந்து அது ஒரு ரெவல்யூஷனரியா தோணல. பட் ஓவர் த கோர்ஸ் அது வந்து அந்த அந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு மொமெண்டம் எடுக்கும் போதுதான் எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸே தெரியுது. எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் ஆக்சுவலா வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ இந்த மீ டூ மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது, ஒரு மொமெண்டம் ஸ்டேஜுக்கு போகுது. அந்த டைம்ல என்னன்னா நானுமே காலேஜ்க்கு வந்து பஸ்ல தான் போயிட்டு வரேன்.
பஸ்ல போகும்போது யூஸ்வலாவே இந்த மேல் கேஸ் உரசுறதுலாம் ரொம்ப நார்மலா இருக்கும். அதெல்லாம் தட்டி கேட்கறதுலாம் இப்போ அது வந்து இப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் கேட்பாங்கன்ட்டு சொல்லிட்டு, அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அவங்களே கொஞ்சம் தள்ளி இருக்கத்தும் இருக்கு. கொஞ்சம் அ அப்பாவியா இருக்க பொண்ண போய் புடிச்சு ம், ஹராஸ் பண்றதும் நடக்குது. 2 இதுவுமே இருக்கு. பட் கொஞ்சம் உஷாராயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம், அ இந்த டைம்ல வந்து என்ன ஆகுதுன்னா, மீ டூ மூவ்மெண்ட் அப்போ ஒருத்தவங்க வந்து என்னோட Facebook வால்ல ஐ மீன் என்னோட Facebook இதுல வருது. ஃபீட்ல வருது. ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஒரு பொண்ணு என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்க ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க. நான் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹராஸ்மென்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுல ஒண்ணு வந்து பஸ்ல வந்து போம்போது யூசுவலாவே வந்து இந்த மென் வந்து அவங்களுடைய மேல் ஆர்கன வந்து நம்ம மேல வந்து ரப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து எனக்கு ரெகுலராவே நடந்திருக்கு. இது எனக்கு வெளிய கேட்கவும் பயமா இருந்திருக்குன்னு அவங்க ஓப்பனா போடுறாங்க. எனக்கு அது படிக்கும்போது வந்து தோணுது, ஓ! இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹராஸ்மென்ட் போல இருக்கு. நம்ம தான் இவ்ளோ நாளா வந்து இது வந்து தெரியாம பண்றாங்க. தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனச்சுட்டு இருக்கோம். அப்படின்றத எனக்குமே அப்பதான் ஓப்பன் அப் ஆகுது. இப்ப இது என்னன்னா வந்து நெறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹராஸ்மென்ட் இருக்கு. அது விமென்க்கே தெரியல. அதையே வந்து இன்னொரு விமன் வந்து சொல்றாங்க. பாருங்க இது மாரி உனக்கு பண்ணாங்கல்ல, அதுவுமே ஹராஸ்மென்ட் தான்ட்டு வந்து விமனே சொல்லிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. அந்த ம். விஷயத்துல எனக்கு மீ டூ மூவ்மெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து அத வந்து வி டூ அது இதுன்னு சொல்லி அத வந்து அந்த நரேட்டிவ நீங்க டைல்யூட் பண்ண குலைக்கணும்னு ட்ரை வேண்டாம். பண்றது வந்து டைல்யூட் பண்ணவே கூடாது. ம், அது நெறைய மென்னுக்கு புரிய மாட்டேங்குது. ம். இல்ல அது அது வந்து மீட்டூன்றதை இவங்க இன்னொன்னு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பெண்களுக்கான ஹராஸ்மெண்ட்ட பத்தி மட்டும் பேசுனதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அதுல வெளிய வந்த ஆண்களும் நெறைய இருக்காங்க. ஆமா. ஆண்கள் சின்ன வயசுல அவங்க ஃபேஸ் பண்ண நெறைய அபியூஸையுமே அதுல வெளிய பேசியிருந்தாங்க. எல்லா வகையான மக்களுமே யார் ம். யாரெல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டாங்களோ, வெளிய சொல்ல முடியாம இருந்தாங்களோ, எல்லாருக்குமே அது ஒரு ஸ்பேஸா தான் இருந்துச்சு. பிளஸ் நீங்க ம். ஏற்கனவே ஆக்சுவலா சொன்ன மாரி செக்ஸட் தமிழ் வினுஷ் நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. செக்ஸட் தமிழ் எபிசோட்ல பேசுறப்ப நினைக்கிறேன். அவர் வந்து சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் வந்து குழந்தைகள்ல மேல் சைல்ட்ஸ்க்கு தான் அதிகமா நடக்குது அப்படின்னாங்க. ஆமா. அது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதெல்லாம் சோ எல்லாருமே ஈக்குவலா வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அதனால. இல்ல அதான் அது வந்து அவனுங்க வெளிய சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்மலாம் அதான் ஆ. நம்மளே சின்ன வயசுலலாம் ஸ்கூல் டைம்ல இல்ல காலேஜ் டைம்ல இருக்கும்போது பேசிருப்போம்ல. இப்போ ஒருத்தன் வந்து என்ன வந்து இந்த பக்கத்து வீட்ல இருந்த ஒரு ஆன்டியோ யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த மாரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓ! அப்ப நீ என்ஜாய் பண்ணேன் அப்படி அந்த மாரி மைண்ட் செட்ல தானே பேசி அத அப்படிதானே அப்ரோச் பண்ணி பழகியிருக்கோம். அத வந்து ம். அது ஒரு ஹராஸ்மென்ட் அது யாருக்கு நடந்தாலும் அது ஹராஸ்மென்ட்ங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட இங்க எதுவுமே சொல்லி தரப்படலைல்ல. அது பெண்களுக்கு நடந்தா அது ஹராஸ்மென்ட். ம். பெண்களுக்கு நடக்கிறதையே இங்க பெருசா அக்னாலேஜ் பண்றது இல்லன்றது 2வது. சோ ம். அதுல நெறைய பெரிய பெயர்கள் வெளிய வந்ததும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டா இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, நம்ம ஏற்கனவே பேசுன மாரி அந்த ஒரு பிம்பம் வச்சிருப்போம்ல. இவங்கலாம் இத பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்கலாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்கலாம் அதுல இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தது வந்து, அந்த யாரா ம். வேணா இருக்க முடியும் அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த மீ டூ மூவ்மெண்ட் மூலமா தான் எல்லாருக்கும் வெளிய வர ஆரம்பிச்சுச்சு. இல்ல வைரமுத்துக்கு இவ்வளவு முட்டு கொடுக்கறதுக்கு காரணம் வந்து ஓகே பவர் அவருக்கு இருக்குதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவர் திராவிடியன் மூவ்மெண்ட் கூட ரொம்ப அஃபிலியேட் இருக்காருல்ல. ம். இவ்வளவு இதுவா வந்து திராவிடியன் மூவ்மெண்ட் பேசுறவங்க, ஏத்திசம் பேசுறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணா அவங்க கூடயே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அவர் என்னைய ம். மாதிரி தானே, அவர் பண்ணா இப்ப கிட்டத்தட்ட நானும் பண்ண மாதிரி தானே ஆ. அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டு முட்டு கொடுக்குறது அவங்களுக்குலாம். இல்ல அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்ல. இப்போ அதுக்கு மேல அவர் மேல இவ்ளோ ஓப்பனான பிளேம்ஸ் வந்திருக்கு அப்டின்னா, நீங்க அத ம். ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம இந்த ஏற்கனவே சொல்ற மாரி தான். நான் இல்லன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ம். பண்ணாருன்னு ப்ரூவ் பண்ணுன்னு இந்த சைடு இவங்கள வந்து டார்ச்சர் பண்றது. ம். ம். நீ என்ன ப்ரூஃப் வச்சிருக்க? நீ எதுக்கு அப்பவே சொல்லல? இப்போ வந்து சொல்ற? இவ்ளோ நாள் சொல்ற? அப்டின்றதெல்லாம். ப்ரூஃப் ஆஃப் பர்டன் வந்து எப்பவுமே வந்து நீங்க வந்து விக்டிம் மேல வந்து வைக்கக்கூடாது. அது வந்து ம். ஒரு ம். பேசிக்கான ஒரு விஷயம். ம். ஆனா வந்து ப்ரூஃப் ஆஃப் பர்டன் வந்து விக்டிம் மேல வச்சுட்டோம்னா, அப்ப அவங்க அடுத்த அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? சோ ஆ. அவங்களுக்கு வந்து ம். டைம் கிரியேட் ஆயிடுது. ஒரு லேப்ஸ் வந்துடுது. சோ அது அப்படியே டைல்யூட்டும் ஆயிடும். அப்படின்ற மென்டாலிட்டி தான் இவங்க எல்லாருக்குமே. ஏன்னா மீ டூ ம். மூவ்மெண்டோட மெயினான சக்சஸே வந்து என்ன அப்டின்னா, ஆ நம்மல்லாம் இந்த விஷயத்த சொல்ல முடியாதே! எப்படி சொல்றதுன்னு தயங்கிக்கிட்டு இருந்த நெறைய பேருக்கு வந்து, நம்மளும் சொல்லலாம் அப்டின்ற ஒரு 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 என்ன சொல்றது? அந்த ஒரு சிஸ்டர்ஹுட் அந்த ஃபீல குடுத்ததுனால தான், அவங்க அத வெளிய வர முடிஞ்சது. இப்படி எனக்கு நடந்துச்சு, ம். இப்படி எனக்கு ஏன்னா, இவ்வளவு நாள் அவங்க என்ன மனநிலையில இருந்திருப்பாங்கன்னா, இப்படி நம்ம சொன்னா யாராவது நம்புவாங்களா? இப்படி ஒரு ஆள பத்தி நம்ம சொன்னா? அதுக்கெல்லாம் ப்ரூஃப் வேணுமே! நம்மள்ட்ட எதுவும் ப்ரூஃப் இல்லையே! நம்ம சுத்தி யாருமே இல்லையே! நம்ம தனியா இருந்தோமே! இப்ப நம்ம எத சொல்லி இத சொல்றதுன்ற பயமா இருந்தவங்களுக்கெல்லாம், நானும் இருக்கேன். எனக்கும் இது நடந்துச்சுன்னு சொல்லும்போது, அப்போ நம்மள மாரி நெறைய பேர் இருக்காங்கன்ற கான்ஃபிடன்ஸ் தான் நெறைய பேர பேச வச்சுச்சு.
அப்ப அப்படி பேசுறவங்கள திரும்ப வந்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்தே வந்துட்டு அப்ப நீ ப்ரூஃப் கொடு, நீ அவங்க 100 பேர் சொல்லட்டும், 100 பேர் சொன்னதுக்கு அப்புறமும் வந்துட்டு நீ ப்ரூஃப் கொடுன்னு கேட்டா 100 பேர் சொல்றாங்களே, அப்ப இந்த சைடு அந்த இன்வெஸ்டிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற ஸ்டெப்பே எடுக்கலையே யாருமே. அதான் சொல்றவங்களே கூட வைரமுத்து அட்டாக் பண்ணா ஆப்போசிட்ல சின்மையை மட்டும் தான் அட்டாக் பண்ணாங்களே தவிர இத்தனை பேர் பண்ணிருக்காங்களே அப்ப வந்து அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. சின்மையை வந்து ஃபால்ஸா சொல்றாங்க, அவங்க வந்து பாஸ்போர்ட்ல ப்ராப்ளம் இருக்குது, அது எதுன்னு என்னமோ சொல்றாங்க. அவங்க வந்து சொல்ற இன்சிடென்ட்ல வந்து உண்மை கிடையாது, அதை எல்லாமே டினை பண்ணிட்டாங்க, அந்த ஷோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் டினை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்கோர்ஸ் டினை பண்ண தானே போறாங்க. என்ன பவர் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட வைரமுத்துட்ட பவர் இருக்குது, அவர் ஸ்ட்ராங்லி பொலிட்டிக்கலி அஃபிலியேட்டட், அவருக்கு பக்கம் தான் நிக்க போறாங்க. கரெக்டா? அப்படி இருக்கிறப்ப இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மீட்டு விஷயம் கொண்டதுக்கு அப்புறம் சின்மைக்கு தான் நிறைய பேக்லாஷ் இருக்குது. அவங்கள டப்பிங்ல ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சான்சஸ் குறைஞ்சிருக்குது. இவ்வளவே மீறி பண்றப்ப நீங்க வந்து எப்படி சும்மா ப்ரூஃபே இல்லாம அக்யூஸ் பண்ணலாம், அவர் கிரெடிபிலிட்டி போகுது இல்ல அப்படின்னு அதுக்கு வருத்தப்படுறாங்க. இல்ல சின்மையை வச்சு நான் இந்த பிஎஸ்பிபி இன்சிடென்ட் நடந்துச்சுல, நான் ஒரு இடத்துல வந்து அந்த நியூஸ் பாத்துட்டு இருக்கேன். அந்த நியூஸ்ல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சின்மை வந்து இந்த பிஎஸ்பிபி விஷயமா என்னமோ அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்னமோ சொன்ன உடனே அங்க இருந்த கொஞ்சம் ஒரு 40-50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க சொல்றாங்க, இந்த சின்மைக்கு இதே வேலைதானா, எப்ப பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு இருப்பாளா? எனக்கு புரியல. கோவம் யார் மேல வருது? இவ்வளவு நாள் யாருமே பேசாம இருந்த விஷயத்த அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு பர்சனலா அவங்க ஃபேஸ் பண்ண எத்தனையோ விஷயங்களை தாண்டியும் அத முழுசா இறங்கி இதை நான் வெளிக்கொண்டு வருவேன்னு பேசுறவங்க மேல கோவம் வருது. இத்தனை பேர்ல மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல, அவங்க மேல எல்லாம் உங்களுக்கு கோவமே வரமாட்டேங்குது. இது என்ன டிசைன் இதுன்னு புரியலையே. அந்த இடத்துல ஒரு டீச்சர் வந்து இத்தனை குழந்தைகளை ஹராஸ் பண்றாரு, செக்ஷுவலி ஹராஸ் பண்றாரு அப்படின்னு அந்த விஷயத்துக்கு மேல அதை பத்தி தாட் போகாம சின்மை மேல கோவம் வருதுன்னா என்ன மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் இருக்குது? சின்மை வந்து எப்ப பார்த்தாலும் செக்ஷுவல் மேட்டர் பத்தி பேசுறாங்களா? அது அபியூஸ பத்தி பேசுறாங்கடா, பிரச்சனையை பேசுறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு 50 வயசு லேடி வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, சின்மை எப்பப்பா இதே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க சின்மையோட இதுலயே பாத்தீங்கன்னா, எபிசோட்லயே பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அவரோட ஹஸ்பண்ட் இருக்காரு. நம்ம அவங்க பர்சனல் எதுவுமே இது பண்ண வேண்டாம். பட் இவங்க பேசும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து மீட்டூன்னு சொல்லும் போது அவர் பேக் சீட்ல தான் இருக்காரு. ஆமா, என் வைஃப் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு வந்து வெளியே வந்து ஓப்பனா சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட் சீட் எடுத்து அவர் மேல அட்ராக்ஷன் கெயின் பண்ணிக்கல. அது வந்து நம்ம நோட் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது. இதுதான் வந்து the role men should take. They should be allies. ஒரு பாசிவ் ஃபெமினிஸ்டா இருந்தா போதும். பட் அதுக்காக வந்து பெண்கள் எல்லாருமே வந்து பெண்ணியம் பேசினா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. இப்ப நீங்க சொன்ன அந்த லேடி தான் அதுக்கு எக்ஸாம்பிள். இப்ப அவங்களுக்கு வந்து சின்மையை பேசுறது வந்து தப்பா தெரியுது. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு நீங்க இப்போ ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்டா இப்ப நான் சொல்ல முடியாது. பெண்கள் தான் பெண்ணியம் பேசணும், ஆண்கள் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இப்ப வந்து விமனுக்கு விமன் பிரச்சனை தெரியும் அப்படின்றது அவசியம் இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எனக்கு இது ரொம்ப அஃபெக்ட் ஆன ஒரு விஷயம். ஒரு 2 ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது. ஒண்ணு வந்து மும்பை ஹைகோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தை வந்து செக்ஷுவல் அபியூஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கான ஒரு கேஸ் நடக்குது. ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து செக்ஷுவல் அபியூஸ் வந்து எப்ப இட் வில் அமௌண்ட் டு செக்ஷுவல் அபியூஸ்னா, நீங்க வந்து ஸ்கின்ல டச் பண்ணாதான் இட் அமௌண்ட்ஸ் டு செக்ஷுவல் அபியூஸ். கிளாத்ல டச் பண்ணா, குழந்தையோட போட்டு இருக்க துணியில டச் பண்ணா இட் டசன்ட் அமௌண்ட் டு செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வருது. 2வது ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த சபரிமலா கேஸ் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 5 பெஞ்ச் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அது. ஸோ அதுல எப்படின்னா யூஸ்வலா 5 பெஞ்ச்னா 3 பேர் வந்து ஒரே விஷயத்த சொன்னாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வில் கம் இன் ஃபேவர் ஆஃப் அந்த 3 பேர். ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுன்னா பெண்கள் உள்ள போலாம், சபரிமலாக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி வருது. 4 பேர் வந்து உள்ள போலான்றாங்க. ஒரு லோன் டிசென்டர் இருக்காங்க, ஒருத்தவங்க மட்டும் போ வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் கேஸ் எப்படி ஜட்ஜ்மெண்ட் வெளியே வருதுன்னா போலாம் அப்படின்றது தான் வருது. இப்போ நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்த ஒவ்வொருத்தவங்களுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மும்பை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொன்னவங்க பிளஸ் இப்போ இந்த லோன் டிசென்டா சொன்னேன் இல்லையா, இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா விமன் தான். சோ இந்த ஜெண்டர் சென்சிட்டிவைசேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே.
ஸோ நான் என்ன சொல்வேன்னா, எல்லா லெவல்ஸ்லயுமே இப்போ போலீஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் லெவல்ல இருக்கட்டும், இல்லைன்னா சிவில் சர்வன்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து கண்டினியூஸ் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாவே இப்போ நீங்க இந்த பிசிக்கல் அபியூஸ் நடந்துச்சு இல்லையா, ஒரு தூத்துக்குடி கேஸ்ல, அப்பயுமே அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க கண்டினியூ ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அவங்கள, ஹவு டு ட்ரீட் பீப்புள் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பவர் பொசிஷன்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஜெண்டர் சென்சிட்டிவைசேஷன் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே சொல்றேன். எனக்கு வந்து ஒரு ரோட்ல வந்து ஒரு மொலஸ்டேஷன் அட்டெம்ப்ட் நடக்குது. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி அவங்க அங்க இருந்தது ஒரு லேடி இன்ஸ்பெக்டர். அவங்க கேக்குறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன், என்னை தள்ளி பிடிச்சி தள்ளி விட பாக்குறாங்க அப்படிலாம் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, செயின் ஏதாச்சும் காணுமா, செயின்லாம் இருக்கா, கழுத்துல போட்டுருந்துக்கலாம் அப்படின்னு. இருக்கு, நான் எதுவும் போடல அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சா, அடிகிடி பட்டுச்சாங்கன்னா, லைட்டா ஸ்கிராட்ச் இருக்கு கால்ல, பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து அதான் எதுவும் ஆளல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குறது ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் தான். அவங்க நினைச்சிருந்தா அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்து அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐடென்டிஃபை பண்ண முடியலனாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கலாம். ஏன்னா இது பிற்காலத்துல வேற யாருக்காவது நடக்கலாம். பட் அவங்களுக்கு என்னன்னா, ஒரு பொருள் சேதமோ இல்ல ஒரு உயிர் சேதமோ நடந்தாதான் அது வந்து ஒரு விஷயமா எடுப்பாங்க. ஒரு அட்டெம்ப்டோ இல்ல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரீஅஷூரிங்கா வச்சு பரவாயில்லையாமா, ஓகே. என்ன அடுத்த கொஸ்டின் என்னன்னா வந்து, நீங்க ஏன் 8 மணிக்கு அங்க போனீங்க? 8 மணிக்கு 8 மணிக்கு நீங்க ஏன் அங்க போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. சோ நான் முன்னெல்லாம் நினைப்பேன், இந்த சைபர் கிரைம், பெண் காவல் நிலையங்கள்லாம் இருக்கணும், சைபர் கிரைம்ல வந்து லேடிஸ் உள்ள போடணும், இவங்களுக்குன்னு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிலாம் நினைப்பேன். பட் அது வந்து ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணல. ஏன்னா ஜெண்டர் சென்சிட்டிவைசேஷன் இல்ல. நீங்க பொண்ணா இருந்தா பொண்ணோட மனசு தெரியுமா அப்படின்றதே இங்க டவுட்டா தான் இருக்கு. ஸோ ஃப்ரீக்வென்ட் ஜெண்டர் சென்சிட்டிவைசேஷன் கிளாஸஸ் வைக்கலாம் இந்த மாதிரி ட்ரைனிங்ல. அதுவுமே எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல வரும்னு எனக்கு தெரியல, எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியல. ஆமா, ஆனா மேபி இதுதான் வே ஃபார்வர்டோ இந்த விஷயத்துல அப்படின்னு எனக்கு தோணும். கரெக்ட். இல்ல, கேபிட்டல் பனிஷ்மென்ட் எபிசோட்ல பேசுனதுல வினோஷ், எந்த அளவுக்கு வந்து ஒரு கிரைம் வந்து கண்டுபிடிக்கப்படுதோ, அந்த ரேட் ஆஃப் பீயிங் கன்விக்டட், அதுதான் வந்து ரெடியூசஸ் தி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல வந்து இதை அவங்க கேஸாவே எடுத்துக்கிற மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ அதை பண்றவனுக்கு வந்து இதெல்லாம் போய் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? இதுக்கெல்லாமா நம்மள தூக்கி சின்ன சின்ன தப்புக்கெல்லாமா கொல்லுவீங்கன்னு அண்ணியன்ட்ட கேக்குற மாதிரி அப்படி இருந்தப்போ. இன்னொரு விஷயம், இந்த ஃபெமினிசம் பேசுறதுல வந்து அது என்னவா இருந்து வந்திருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும்ல. இப்போ வந்து என்னன்னா, சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து ஒரு விஷயம் ஐடியாலஜிக்கலா அது ஒரு மாதிரி ரொம்ப ஆன் பேப்பர் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆனா அது நடைமுறையில நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து அதுல பிராக்டிக்கலான நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குல்ல. நேத்து கூட பேசிட்டு இருந்தோம்ல நவீன், லாஸ் எல்லாம் போடுற மாதிரி என்ஐபி ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ரூல்ஸ் வைஸ் லா வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், எக்ஸிகியூஷன்ல வச்சுவாங்க. டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே ஃபயர் விடுற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் தெரியும் அது யாருக்கு ஃபயர் அப்படிங்கிறது. அதேதான் ஃபெமினிசம்லயும். ஃபெமினிசம் வந்து அதுவுமே ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் தான் எனக்கு தோணும். ஏன்னா நீங்க இது எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஹிஸ்டரி தான் பார்க்கணும். ஸோ ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஐடியாலஜி, பிராக்டிஸ் ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய டைகாட்டமி இருக்க மாதிரி இருக்கும். நீங்க பொதுவாகவே எந்த ஐடியாலஜினாலும் பாருங்களேன். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து இஸ்லாம்ல வந்து ட்ரிபிள் தலாக் அப்படின்ட்டு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. அது வந்து நீங்க ஜென்ரலா அந்த 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 ஐடியாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு ஃபார்வர்டான ஒரு ப்ராக்ரெசிவ் ஐடியாலஜி தான். ஏன்னா விமன் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, விமனா இருக்கட்டும் மென்னா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கல்யாணத்துல இருக்க பிடிக்கல அப்படின்னா தலாக் சொல்லி மியூச்சுவலா பிரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க சொல்லி பிரிஞ்சுக்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க இத வந்து விமனும் சொல்லலாமா? இத விமனும் சொல்லலாம் அப்படின்றது உங்களுக்கு அந்த ஐடியாலஜில இருக்கிறது அப்படிதான் இருக்கு. அந்த பேஸ் பிராக்டிஸ் வந்து அப்படிதான் இருக்கு. சோ இது வந்து நீங்க ஹிந்துயிசமோட கம்பேர் பண்ணீங்கன்னா, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா உயிரே வாழக்கூடாது, சத்தியில இறங்கிடணும் அப்படின்றத விட இது எவ்வளவோ ப்ராக்ரெசிவான ஐடியாலஜியா தான் இருக்கு. ஆனா ரியாலிட்டியில என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிராக்டிஸ வந்து மேல்
ஒரு மேரேஜ்ல இருக்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஒரு மேல் வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்றாரு. ஆஹ் அது வந்து ரியாலிட்டியில வந்து அந்த ப்ராக்டிஸ் அவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங்க வந்து கன்வே பண்ற மாதிரி இல்லைன்றது தான் உண்மை. இது மாதிரி நீங்க எல்லாத்துலயுமே இந்த இந்த காமனாலிட்டி பார்க்கலாம். அதனாலதான் இங்க வந்து நீங்க ஐடியாலஜி ஒண்ணு இருந்தாலும் பிராக்டிஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நீங்க அந்த பிராக்டிஸ்ல என்ன இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணி தான் நீங்க லாஸ் வச்சிருப்பாங்க. அந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா ஃபெமினிசம் வந்து ஆஸ் அ பிராக்டிஸா என்ன இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். இதுதான் ஐடியாலஜிக்கும் பிராக்டிஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ நீங்க வந்து ஃபெமினிசம் வந்து நோபலான ட்ரெடிஷனா வந்தாலுமே ரியாலிட்டியில வந்து சும்மா ஒரு பப்பெட்டா வச்சுக்கதான் யூஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் இந்த ஸ்மாலர் லெவல்ஸ்ல இந்த மாதிரி ப்ராக்ரஸிவ் ப்ரெடேட்டர்ஸ்லாம் வந்து அழகா வந்து ஃபெமினிசம் பேசி கடைசி இப்போ அவங்க மாட்டினாங்கன்னா நான் ஃபெமினிஸ்ட்ங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடுறது. நம்ம கிட்டத்தட்ட எபிசோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க இருந்து வே ஃபார்வர்ட் என்ன அப்படிங்கிறது அதை டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கரேஜ் வேணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிட்ட பேசுறதுக்கு ஒரு பயங்கர கரேஜ் வேணும். இப்ப சில விஷயங்கள் பேசினா நம்மளை ஒதுக்கிடுவாங்க, இவனுக்கு வேலையே இல்லை, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்கிற பயத்தை ஃபர்ஸ்ட் ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமா ஆண்களுக்கு மேல்ஸ் வந்து மேல் ஃபெமினிஸ்ட் இல்ல மேல் அலைஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிசோஜினிஸ்டிக் வேர்ட்ஸ் யூஸ் பண்றப்பயோ இல்ல செக்ஸிஸ்ட் கமெண்ட் சொல்றப்பயோ அதை கன்ஃபரண்ட் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓவர் டூ பண்ணக்கூடாது. நீங்க இப்ப ஒரு மீட்டிங் போறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்றீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சொன்னா அது எஃபெக்டிவாவும் இருக்காது. நம்ம போன எபிசோட்ஸ்லயே பேசின மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும். ஒரு சின்ன சின்ன இப்ப நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணப்ப மிசாஜினிஸ்டிக் பேட் வேர்ட்ஸ் பேச வேணாம்டா, நம்ம இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றப்ப அவங்க ஆர்வமா கேட்கறாங்க. ஓகேவா, நான் அந்த இடத்துலயே போயிட்டு 100% அக்யூரேட்டா கொடுப்பேன் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா போடா அவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து அங்க பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமா ப்ராக்டிஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டா வந்து அஃபெண்ட் பண்ணாம இந்த மாதிரி விஷயங்கள்ல கன்ஃபரண்ட் பண்றதுக்கோ இல்ல வந்து சஜஸ்ட் பண்றதுக்கோ எப்படி பேசுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இது இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒருத்தவங்களோட லைஃப் சேஞ்ச் பண்றோம் இல்லையா, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் அதை ஜென்டரே மாத்துறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு பயங்கர ஒரு ப்ராக்டிஸ் வேணும், ஒரு சென்சிட்டிவிட்டி வேணும். அதனால அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது வந்து ஒரு மிசோஜினிஸ்டிக்காவோ இல்ல இந்த வந்து ஃபெமினிசம் வந்து ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லயோ இன்டென்ட்லயோ யூஸ் பண்றாங்கன்னா அதை கால் அவுட் பண்ணவும் தயங்கக்கூடாது. அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்கிற பட்சத்துல அதை டக்குன்னு நம்மளுக்கு கொடுக்கறது கஷ்டமான விஷயம்தான். ஆனா பல இடங்கள்ல வந்து அது கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை கன்ஃபரண்ட் பண்றதுக்கு முடியாம அவன்கிட்ட போய் நான் எப்படி கேட்கறது அப்படின்னு மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நம்ம போய் அவனை கன்ஃபரண்ட் பண்ண முடியாதுன்னு யோசிக்காம அது தெரியுது அப்படின்னா அது தப்புன்னா அதை தப்புன்னு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு நவீன் சொன்ன மாதிரி ஒரு தைரியம் வேணும். அதை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான இஷ்யூல பேசுறதுக்கும் அந்த பழக்கம் வந்துரும். அது மேபி ஒரு ஃபன்னான ஆர்குமெண்டாவே கொண்டு போகலாம். இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னப்ப சரி ஓகே என்னென்ன விஷயங்கள்லாம் பேசலாம், என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசலாம், இதுக்கு என்ன மீனிங், இது பேசினா வந்து ஜென்ரல் யூட்லா இருக்கா அப்படின்னு ஒரு நீ எடுத்தோன்னே ஒரு ஸ்ட்ரிக்டா உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு பேசிட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளதான் அதிகமா திட்டுவாங்க. ஸோ வந்து அதுக்கு ஒரு நேக் இருக்கு. அது ஒவ்வொருத்தங்கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்மளால நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். கொஞ்சம் ஜாலியா ஆரம்பிச்சோம்னா ஈஸியா பேச முடியும், ஜாலியா பண்ண முடியும். கரெக்ட். நானுமே அப்படிதான் பண்ணேன். தெரியாம என் வாய் தவறி வார்த்தை வர்றப்ப ஐயோ தப்பு, இது மிசோஜினிஸ்டிக் வார்த்தை, இது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்றப்ப ஓகே தப்பு ஃபாலோ பண்றான், அதனால நம்ம கிட்ட சொல்றான்னு இருக்குல்ல, நீ சொல்லுவா நான் வாய்க்கிலேயே பேசுவ அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதிகம். சரி, நீங்க இவ்வளவு எல்லாம் பேசுறீங்கல்ல, நீங்களே வந்து வினா பாட்காஸ்ட்னு போட்டு ஃபெமினிசம் எல்லாம் பேசுறீங்க, சோஷியலி ப்ராக்ரெசிவ் பீப்புள் அப்படின்னு உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றீங்க. அதோட மோட்டிவ் என்ன? உண்மையிலேயே ஜென்யூன் மோட்டிவ் இருக்கா? ஏன்னா எனக்கே வந்து லிசனரா எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த டவுட் தான். நான் ஸ்ட்ரெயிட்டா பாட்காஸ்ட்லயே கேக்குறேன். சொல்லுங்க. தெரியும் இல்ல மோட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த பாட்காஸ்டோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, நாங்க கொஞ்சம் தெளிஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் தெரியாம அல்லது நடுவுல நிக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிய வைக்கலாம் அப்படிங்கறதா. இப்ப நாங்களுமே அதான் நிறைய இடத்துல இதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். முழுசாலாம் நாங்க ஒரு பெரிய
முற்போக்காளர்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்பதான் ஒன்னொன்னா மாத்திட்டு வர்றோன்றதுதான் மோட்டிவ்ன்றது. அதுதான். மத்தபடி நம்பலாமா எங்களை அப்படின்னா, எங்களை நம்புங்கன்றது எங்களோட பாயிண்டே கிடையாது. ஆக்சுவலா நான் பேசுற விஷயம் நம்ம எங்களை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பண்ணா அப்படின்னு சொன்னா தாராளமா நம்பலாம் நீங்க. அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க மேல சந்தேகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அத வெரிஃபை பண்ணுங்க, எங்களையும் வெரிஃபை பண்ணுங்கன்றதுதான் மேட்டர். ஏன்னா எல்லாருமே வெரிஃபை பண்ணணும். அதுதான் மேட்டர். இப்போ நாங்க இப்போ பேசுறோம்னா அந்த நாங்க பேசுற விஷயம் நல்லா இருக்கா, அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. அப்படி பேசுறான்றதுனாலயே இந்த பாட்காஸ்ட்ல பேசுற 2 பேருமே பெரிய உத்தமனுங்கன்னு நீங்க நினைக்கணுங்கிறது அது அது அதுக்கு நினைக்கவும் கூடாது. அது எங்களோட எதிர்பார்ப்பும் கிடையாது. இதுல பேசுற விஷயம் மட்டும் தான் முக்கியமே தவிர நாங்கன்றது வந்து அது யூஸ்லெஸ்ஸான விஷயம் தான். பாரேன் எப்படி நானே எப்படிலாம் பதில் சொல்றேன். கடைசியில வந்து செலிபிரிட்டி ஆயிட்டீங்க. ஓகே, எபிசோட முடிச்சிடலாம். இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் மெயினா சொல்ல வந்தது, இப்ப நம்ம இந்த பாட்காஸ்ட பத்தி சொன்ன மாதிரிதான், இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்றதுனாலயே அவங்கள நம்பிடணும்ன்றது அவசியம் இல்லை. அண்ட் உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது அப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சா அதை கன்ஃபரன்ட் பண்றதுக்கோ இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கால் அவுட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்காம பண்றதுக்கு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா அதை பண்ணோம்னா தான் அந்த சப்போர்ட்டை நம்மளால கொடுக்க முடியும். அஸ் அலையா பெட்டரா இருக்க முடியும் நம்மளும். தேங்க்யூ நந்தினி இந்த எபிசோட்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த எபிசோட நாங்க 2 பேரும் பேசியிருந்தோம்னா அதுல அது அர்த்தமாவே இருந்திருக்காது. சோ வந்து உங்களுடைய இன்புட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க 2 பேரும் பேசியிருந்தா நீங்க லாஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்களா, அதான் எல்லாரும் கேட்டாங்க. அத மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. தேங்க்யூ. எனக்கும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட பேசினது. நன்றி. முடிச்சிடலாம். இல்ல முன்னாடி சொன்ன அந்த ரேட்டிங் மேட்டர் திரும்ப சொல்லணும்னு நினைச்சேன். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, ரேட்டிங் கொடுங்க, பாட்காஸ்ட் கேட்டு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். நன்றி.